பராக்கிரமம். அதாவது ஒரு மீட்டிங்கில் நல்லா கவனிங்க, வர்ஷிப் பண்ணும்பொழுது நல்லா துதிக்கிறது, ஆராதிக்கிறது, சரியா, குஷியாக இருக்கிறது, அப்புறம் திருப்பி வீட்டுக்கு போன உடனே பழைய நிலைமைக்கு வர்றது, அப்புறம் ஒரு பிரச்சனை வரும்போது அழுவுறது, சில நேரத்தில் கர்த்தர் மேலே கோபப்படுறது, சரியா, சில நேரத்தில் பேருக்காக வர்றது மீட்டிங்க்கு. அப்படிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த பராக்கிரமம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க. ஆமென். ஒருத்தர் இன்னொருத்தரும் ஒண்டிக்கு ஒண்டியா யுத்தம் பண்றாங்கல்ல, பைபிள் இருக்குதுல்ல, அப்படி அது அந்த இடத்துல ஒருத்தரும் பேட்டில் வார் யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் யுத்ததாரியா தான் பார்ப்பார் அவங்கள. இந்த யுத்தம் என்னுடையதுன்னு. ஆனா பராக்கிரமம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? பராக்கிரமம்னா ஒருத்தருக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் நிக்கிறது. ஹலோ, ஒரு ஆளுக்கு முன்னாடி ஒரு பேர் இல்ல, ஆயிரக்கணக்கானவங்க, நூற்றுக்கணக்கானவங்க நிற்கும் பொழுது அந்த ஒரு ஆள் ஜெயிக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பராக்கிரமம். அதுதான் இன்னைக்கு உங்க வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உங்களை வைக்கிறார். ஆமென். வாசிக்கலாம். 108ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் சத்தமாய். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இங்க எதுவும் ஸ்கிரீன்ல போடுவீங்களா இல்ல எப்படி? இல்ல, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இன்னொரு தடவை சத்தம் வாசிங்க கண்ணு. ஆமென். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அப்ப நீங்க மிதிக்க மாட்டீங்களா? கர்த்தர் உங்களுக்கு மிதிப்பாரா? சும்மா பேசுங்க. அவரே எங்கள் சத்துருக்களை. தேவனாலே முதல் பகுதி என்னவா இருக்கு? தேவனாலே செய்வோம். தேவனாலே. ஆமென். அவரே எங்கள் சத்துருக்களை. கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போகிறது நலமா இருக்கும், நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் என்றென்றைக்கு உங்களோட தங்கி உங்களுக்கு எப்படி இருப்பாரா? கம்ஃபர்டரா இருப்பாராம். அப்படின்னு என்ன கம்ஃபர்ட் பண்றது? ஆறுதல் படுத்துவார், கைடு பண்ணுவார், உங்களுக்கு உதவியாளராக இருப்பார், சகல சத்தியத்தை நினைப்பூட்டுவார், உங்களோட என்றென்றைக்கும் தங்கி இருப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஆஃப்டர் ரிசரக்ஷன், அதாவது உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு புதிய ஏற்பாட்டில் தான் அவர் நிரந்தரமா தங்கியிருக்கிறார். ஆமென். இப்போ நீங்களும் நானும் எந்த காலத்துல இருக்கோம்? பழைய ஏற்பாட்டு காலத்திலயா? அப்படின்னா நல்லா கவனிக்கணும். நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறபடினால இப்போ உங்களுக்கு உள்ள இருக்கிறாரு. எத்தனை பேர் உறுதியா சொல்ல முடியும்? வாவ். எத்தனை பேர் உறுதியா சொல்றீங்க எனக்கு உள்ள இருக்கிறாருன்னு? ஆமென். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம்னு எழுதும் பொழுது அந்த சங்கீதத்தோட தலைப்புல இது யாருடைய சங்கீதமா இருக்கிறது? தாவீதின் சங்கீதம் இது. ஆமென். அப்ப தாவீது சொல்றாரு என்னன்னு? என் தேவனால நான் பராக்கிரமம் செய்வேன், என் தேவன் என்ன செய்வாரா? சத்துருக்களை மிதித்து போடுவார்னு சொல்றாரு. இன்னைக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா? எனக்கும் உங்களுக்கு என்ன தெரியுங்களா? கவனிங்க, ரொம்ப முக்கியமான பகுதி இது. அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் அப்படின்ற வார்த்தை அந்த வசனத்துடைய 2வது பகுதி. ஓகே, அப்போ நீங்க நல்லா வாங்கிக்கணும், உள் வாங்கிக்கணும். இந்த 2வது பகுதியில பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள்லாம் பெரிய 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 மிரக்கல் பண்ணிருக்காங்களா இல்லையா? பண்ணிருக்காங்க. இப்ப மிரக்கல்ஸ்லாம் புதிய ஏற்பாட்டில் அதிகமா பழைய ஏற்பாட்டில் அதிகமா? புதிய ஏற்பாட்டில். நல்லா கவனிச்சீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் தான் பெரிய பெரிய மிரக்கல்ஸ், கிரகிக்க முடியாத காரியங்கள். ஆமென்.
புதிய ஏற்பாட்டுல நல்லா கவனிக்கணும், புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமா தங்கியிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டுல ஒரு ப்ராஜெக்ட ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போயிருவாரு. திருப்பி அவருடைய ஜனங்களுக்கு ஒரு உதவின்னா உடனே இறங்கி ஒரு தேவ தூதனை போல வருவாரு. ஒரு ஊழியக்காரர் எலியா, எலிசா, யோசபாத்து, ஆசா, நெகேமியா, மொர்தெகாய், ஹல்லேலூயா, மோசே, அப்புறம் யாரு, நெகேமியா, எஸ்ரா, அவரு பைபிள் டீச்சர். இப்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேவ ஜனங்களை நடத்துவதற்கு அப்பப்ப இறங்கி அப்பப்ப செஞ்சுட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. அதுலயே அவ்வளோ மகத்துவம் இருக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டுல அவ்வளோ மிரக்கல்ஸ் இல்லை. ஒத்துக்கலாமா, ஒத்துக்க முடியாதா? பளிச்சுன்னு தெரியுது. அப்போ என்ன, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி செயல்படுறதில்ல, அவர் மட்டுப்படுத்திக்கிட்டாரா? அப்ப ஏன் செய்யல? அதான் கேள்வி, அதுதான் மெசேஜ் உங்களுக்கு. ஆமென். பழைய ஏற்பாட்டில் பாருங்க எப்படி எல்லாம் செய்யறாரு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நல்ல பராக்கிரமம் அப்படிங்கிறத நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். பராக்கிரமம்னா உங்க அறிவுக்கு எட்டாத ஒரு அளவுல யுத்தம் செய்கிற ஒரு யுக்தி. யுக்தின்னா ஒரு எபிலிட்டி, ஒரு வல்லமை. ஆமென், ஹல்லேலூயா. மோசே ஒரு சாதாரண மனுஷன். மோசே ஒரு சாதாரண மனுஷன். ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த ஒரு மோசேவை தான் அவர் என்ன செய்யறாரு, தெரிந்து கொண்டு சொல்றாரு, பார், என்னங்க, பார், உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பார், உன்னை. இந்த பார்வோன் யாரு? அவன் ஒரு கிங்ஷிப்ல இருக்கான், அவன் ஒரு ஆளுகை செய்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கிறவனா இருக்கான், நசுக்கிறவனா இருக்கான். ஹல்லேலூயா. நசுக்கிறவனா இருக்கான், ஒடுக்கிறவனா இருக்கான். விடுதலையா அவங்க எதுவுமே செய்ய முடியாம அவங்க பிழைப்பையே கெடுக்கிறான். ஹல்லேலூயா. வேலை பளுவை கொடுக்கிறான். தேவனை ஆராதிக்க முடியல, துதிக்க முடியல, ராஜாங்கமா இருக்க முடியல. அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனாய் மோசையை தெரிந்து கொண்டு அவனை போய் எங்க அனுப்புறாரு? பார்வோனுக்கு அனுப்புறாரு. பார்வோனுக்கு அனுப்பும் பொழுது இவன் எவ்வளவு தடவை நீங்க அதெல்லாம் படிச்சிருப்பீங்க, முடியாது அப்படி இப்படின்லாம் சொல்லி எனக்கு பேச்சு சரியா வராதுலாம் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் விட்டாரா? விடல. அப்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து போகும் பொழுது யார பார்க்க? பார்வோனை பார்க்க போகும் பொழுது பார்வோன் சொல்ற வார்த்தை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. பார்வோன்ட்டு அனுப்புறாரு. பார்வோன்ட்டு அனுப்புனதும் என்ன வார்த்தை வருது பாருங்க, எவ்வளவு ஒரு துணிகரமான ஒரு வார்த்தையை சொல்றாரு. யாரு? பார்வோன் என்ன சொல்ற பாருங்க. யாத்திராகமம் 5:2 எடுத்து வாசிங்க. 5:2. ஆஹா, ராஜ்யபாரியம் பண்ற ஒரு ராஜா என்ன சொல்றாரு? எப்படி கேட்கிறாரு பாருங்க. அது என்ன ஒரு தெனாவட்டான கேள்வி பாருங்க. என்ன கேட்கிறாரு? கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு அவர் என்ன யாரு? அவர் வார்த்தை நான் ஏன் கேட்கணும்? அப்படிங்கிற ஒரு அழிச்சாட்டியமான ராஜ்யபாரியம் பண்ற இடத்துல உங்களுக்கு தெரியும் அதோட முடிவு என்னாச்சு? பார்வோனும் அவன் சேனையும் செங்கடல் அழித்து போட்டது. இன்று கண்ட எகிப்தியனை நீ இனிமே காண்பதில்லைன்னு சொல்ற வசனத்தை கர்த்தர் நிரூபிச்சு காமிச்சாரு. யாருக்கு? சாதாரண ஒரு மனுஷனாகிய மோசேக்கு. பார்வோனின் ராஜ்யபாரியத்துல அவன் அழிச்சாட்டியமா கேட்ட வார்த்தை என்ன? அவரை கேட்கறதுக்கு அந்த கர்த்தர் யாரு? நான் ஏன் அவர் சொல்றதை கேட்கணும்? அந்த கர்த்தர் சொல்றதை நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறான். அந்த கர்த்தர் யாருன்னு வேற கேட்கிறான். ஹல்லேலூயா. சோ உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் அந்த செங்கடலையே என்ன செய்யறாருங்க? பிளக்கிறாரு. சும்மா நம்ம சாதாரணமா உட்காந்துக்கிட்டு செங்கடல் பிளந்தார்னு நம்ம சொல்றது வந்துங்க. இப்ப
இப்போ பசி நேரத்தில் நல்லா கவனிங்க, பசிக்குது ரொம்ப. அப்போ அந்த சாப்பாடு கிடைக்கும்போது அந்த உணர்வு எப்படி இருக்கும்? அபக்கு அபக்குன்னு சாப்பிடுவோம்ல. செங்கடலை பிளந்தார் அப்படின்னு சும்மா நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள் இப்படி போறாங்க. மதில் மாதிரி 2 பக்கமும் தண்ணி நிக்குது. நீங்களும் நான் அந்த பக்கம் போனா எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த பக்கம் ஒரு மதில் மாதிரி தண்ணி நிக்குது, இந்த பக்கம் நிக்குது. இப்ப நம்மளாம் சில நேரத்துல நம்ம தைரியமா இருக்கிறவங்க அந்த தண்ணியை போய் என்ன செய்வோம்? தொடர்ந்து போல இருக்கும். இப்ப நான் அதை நினைச்சிருக்கேன். சிலர்லாம் என்ன செய்வாங்க, இந்த தண்ணி வந்து மூடுறதுக்குள்ள கிடுகிடுன்னு ஓடிடணும்னு நினைச்சிருப்பாங்க. இல்ல, இந்த செங்கடலை பிளந்தாருங்கிறது லேசான விஷயம் கிடையாது. எப்படி ஒரு உணர்வோட நீங்க சாப்பிட்றீங்களோ, கேஸ் பற்ற வைக்கும்போது எப்படி ஒரு உணர்வு இருக்குதோ, ரோடை கிராஸ் பண்ணும்போது எப்படி ஒரு உணர்வு இருக்குதோ, ஆமென், ஒரு எலக்ட்ரிசிட்டியை ஹேண்டில் பண்ணும்போது எப்படி உணர்வு இருக்குதோ, அதெல்லாம் விட பல கோடி மடங்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு நீங்க வாசிக்கணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட மகத்துவமான தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா லேசா செங்கடலை பிளந்தார் அப்படி கிடையாது. அது மாதிரி தான் யோர்தான் கரை புரண்டு ஓடுது. ஆசார்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்குறாங்க. முதல்ல தண்ணியை திறந்து விடுங்க அப்புறம் போறோம்னு சொல்லல. ஹல்லேலூயா. கால் பட்ட மாத்திரத்துல யோர்தான் பின்னிட்டு போகுது. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டில் இப்போ வரிசையா சொல்லிக்கிட்டே வரேன் பாருங்க. இப்படிப்பட்ட மிரக்கெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. ஒரு சாதாரண மனுஷனை கொண்டு யோசுவா சூரியனையும் சந்திரனை நிறுத்துறாரு. ஆமென். அந்த யுத்தத்துல ஜெயம் கிடைக்க போகுது, ஆனா இருட்டி போகுது. அதுக்காக என்ன பண்றாரு? சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனை நீ ஆயிலோன் மேலும் தரித்து நில்லுங்கள். நின்னுச்சா இல்லையா? நின்னுச்சு. யாரை கொண்டு? யோசுவான்னு சொல்லுங்க, ஒரு சாதாரண மனுஷனை கொண்டு. ஆமென். கிறிஸ்டியன்ஸ் ஆர் நாட் ஆர்டினரி பீப்புள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஒரு சாதாரணமானவங்க கிடையாது, நீங்க ரொம்ப அசாதாரணமானவங்க. இத உணர்ந்தவங்க தான் இதெல்லாம் செய்யறாங்க. பழைய ஏற்பாட்டுல இதெல்லாம் விட பெரிய காரியங்களை நம்ம ஏன் செய்யல தெரியுமா? அந்த உணர்வே இல்ல. பழைய ஏற்பாட்டுல பெரிய பெரிய மிரக்கெல்லாம் நடந்தது. ஏன்னா பரிசுத்தாவினர் வந்து செஞ்சுட்டு போயிடுறாரு. அதுலயும் அவ்வளவு நடந்திருக்கு. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இன்னும் உதாரணம் சொல்றேன் பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வழிநடத்தப்பட்ட பிற்பாடு பாருங்க, இந்த என்னாகம புஸ்தகத்துல வந்தீங்கன்னா ஜாஷ்வாவும் காலேபும் என்ன பேசுறாங்க தெரியுமா? அவங்க அந்த ஏனாக்கியர்கள்னு எதிர்த்து நிக்கிறாங்க. ஏனாக்கியர்கள்ங்கிறவங்க எப்படின்னா, இந்த கோலியாத்து மாதிரி ஏனாக்கியர்னு நீங்க கூகுள்ல நீங்க போட்டீங்கன்னா இந்த இப்படிதான் பார்க்கணும். ஏனாக்கியர்களை இப்படி பார்க்கணும். நம்ம அவ்வளோ வாட்ட சாட்டமா ராட்சதர்களா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா அவங்கள பார்த்து இவங்க சொல்ற வார்த்தை, அவர்களை நாம் எளிதில், சொல்லுங்க, எளிதில் ஜெயித்து விடலாம். ஆமென். எப்படி சொல்ல முடியும்? அத எதை வச்சு சொல்ல முடியும்? அவங்களுக்கு ஒரு அறிவு இருக்குது, நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர்னு. அவங்களுக்கு ஒரு அறிவு இருக்குது. என்ன அறிவு? நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பெரியவர்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, என்னாகமம் 14:9 சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? கர்த்தருக்கு விரோதமா பேசாதீங்க அப்படின்னா என்ன? கர்த்தருக்கு விரோதமா பேசுறாங்க, பயப்படுறாங்க அவங்கள பார்த்து. ஆண்டவர் சொல்றாரு, அவரு அந்த எனிமீஸ், எதிராளிகள் பெருசா, நான் பெருசா? ஹல்லேலூயா. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், கர்த்தர் பெருசா, உங்களுக்கு விரோதமா இருக்கிற எதிர் வல்லமைகள் பெருசா? இப்ப அப்படி சொல்லுவீங்க நீங்க. இப்ப சொல்லுவீங்க. ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது பாத்தீங்கன்னா தான் தெரியும். ஹல்லேலூயா. அந்த ஒரு இடத்தை தான் நம்ம சரிப்படுத்த வேண்டியது இருக்கு. ஹல்லேலூயா. அந்த ஏனாக்கியர்களுக்கு முன்பாக சொல்றாங்க, அவர்களை நாம் எளிதில் ஜெயித்து விடலான்னு 13 அதிகாரத்துல 14 சொல்றாங்க, அவர்கள் நமக்கு இரையாவார்கள்.
ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ப்ராஃபஸியா, அவர்கள் நமக்கு இறையாவார்கள். அல்லேலூயா. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயிச்சாங்களா இல்லையா? ஜெயிச்சாங்க. ஒரு சாதாரண ஒரு அந்த பெஞ்சமின் கோத்திரங்கிற ஒரு கோத்திரம் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஒன், லீஸ்ட் ஒன், பெஞ்சமின் கோத்திரம். ஆமென். அந்த பெஞ்சமின் கோத்திரத்துல கிதியோன் இருக்கிறார். கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு என்னன்னு, என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலின்னா, பராக்கிரமம்னா நான் என்ன சொன்னேன்? நானு ஒருத்தரோட ஆயிரக்கணக்கான பேர், நூற்றுக்கணக்கான பேர் எழுத்து வர்ற பொழுது அந்த ஒருத்தரை கர்த்தர் பயன்படுத்தும் பொழுது பராக்கிரமசாலின்னு. ஆமென். கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலிங்கிறார். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியர்களை நீ முறியடிப்பாய். முறியடிச்சாரா இல்லையா? சொல்லுங்க. முறியடிச்சாரு, முறியடிச்சிட்டாரு அவரு. பராக்கிரமம், அந்த மகத்துவம், அந்த தேவத்துவம். தேவன் பிளஸ் பராக்கிரமம் தான் தேவத்துவம். தேவன் பிளஸ் அவருடைய குவாலிட்டி, அல்லேலூயா, அவருடைய எபிலிட்டி, ஆமென், அவருடைய பொட்டன்ஷியாலிட்டி, அவருடைய ஆற்றல், அவருடைய யுக்தி, அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம், அதான் தேவத்துவம். தேவன் பிளஸ் இந்த ஆளுகை தேவத்துவம். தேவன் பிளஸ் பராக்கிரமம் என்னது? தேவத்துவம். பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் இப்படி எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு? யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஜெயிச்சாரா? ஜெயிச்சிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. இப்போ யோசபாத்ன்ற ஒருத்தர் இருக்கிறார். யோசபாத் ராஜா. அவருக்கு விரோதமா யார் வந்தா தெரியுமா உங்களுக்கு? இப்ப என்ன தெரியுமா? நிறைய இடத்துல தேவை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கடகடன்னு இப்படி இப்படி கர்த்தர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் பிசினஸ் ஆசீர்வதிப்பார், அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடணும்னு ஆசைப்படுறீங்க. நான் சொல்ற சத்தியம் என்ன தெரியுமா? நீ நிரந்தரமா அவரோட வாழறதுக்கு. ஏன்னா வருகிற ஆண்டுல நல்லா கவனிங்க, வருகிற வருஷத்துல நீங்க வல்லமையா எழும்புலன்னா சத்துரு எழும்புவான். ஐயோ அப்படின்னு சொல்லாதீங்க, அவனுக்கு 0 பவர் தான். நீங்க சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா துண்டக்கான துணியக்கான ஓடுவான். அல்லேலூயா. நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஜெயிச்சவர் உங்களுக்குள்ள இருக்கனால ஜெயிப்பீங்க. நீங்க தனியா இன்னும் ஜெயிக்க போறது இல்ல. ஜெயிச்சவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு இங்க என்ன இல்ல இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசபாத்துக்கு விரோதமா யார் வந்தா? ஊரால் வந்தாங்களா? இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்பதற்கு எனக்கு பலனும் இல்லை, எனக்கு தைரியமும் இல்லை, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலங்கிறாரு யோசபாத். அம்மோனியர்கள், மோவாபியர்கள், சேயீர் மலை தேசத்தார்கள் எல்லாரும் எழுத்து நிற்கும் போது கர்த்தர் என்ன செஞ்சாரு? யோசபாத்துக்கு விரோதமா எழும்பினவங்களை ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவங்களுக்குள்ளவே வெட்டுண்டு விழ பண்ணினார் கர்த்தர். எப்போ துதி செய்ய தொடங்கின பொழுது. துதி சொல்லலாமா எல்லாரும்? துதின்னா என்னங்க? சும்மா ஒரு மியூசிக் பாடுறது, பாட்டு பாடுறதா? ஆராதனை வேற, துதி வேற. துதின்னா ஆழத்திலிருந்து பாடுறது. ஸ்தோத்திரமும் நன்றி உள்ள பாடல். நன்றி சொல்லலாமா? சொல்லுங்க. நன்றின்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரங்கிறதுக்கு நல்லா கவனிக்கணும், பேசிக்கா தெரிஞ்சுங்க. நன்றி சொல்லுங்க எல்லாரும். ஸ்தோத்திரத்தை என்னன்னு சொல்லலாம்? நன்றின்னு சொல்லலாம். அப்ப பைபிள்ல ஸ்தோத்திரங்கிற இடத்துல நன்றின்ற இடம் வார்த்தை சரியா வரல, ஸ்தோத்திரனே இருக்கு. தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல கூட வருது. இப்போ ஸ்தோத்திரங்கிறது என்ன வார்த்தை? அது தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்த விட அது எந்த இடத்துலேருந்து வந்திருக்கு? சான்ஸ்கிரிட்ல, சமஸ்கிருத மொழியிலேருந்து வந்திருக்கு. அதுல மூலப்பொருள் என்ன தெரியுமா எழுதப்பட்டிருக்கு? இல்ல, ஸ்தோத்திரம்னா தேவன் மகிமைப்படுவார்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? தேவன் சொல்லுங்க. தேவன் எல்லாரும் சொல்லலாமா? தேவன் என்ன ஆவாரு? அப்ப நீங்க ஸ்தோத்திரம்னு சொல்ல நீங்க துதிக்கிறீங்க தான்.
ஆனா அதே நேரத்தில் ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒண்ணு நடக்குது. அது என்னது? தேவன் மகிமைப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தேவன் தேவன் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப நீங்க ஸ்தோத்திரம் பண்ண, ட்ரெயின்ல ஏறினா, பஸ்ல ஏறினா, ஆமென் சொல்லுங்க, பிளைட்ல ஏறினா, நீங்க போகும்போது வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணாங்க, என்ன நடக்குது? என்ன நடக்குது? தேவன் மகிமைப்படுறார். அப்ப தேவன் தண்ணி இல்ல, டிஷ்யூ. தேவன் மகிமைப்படுகிறார். ஸ்தோத்திரம் பண்ணா என்ன நடக்கும்? ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும்லாம் நமக்கு வசனம் தெரியும். ஆனா ஸ்தோத்திரங்கிற ஒரு வார்த்தையினுடைய மூல அர்த்தத்தை கண்டுபிடிச்சேன் நான். அது சமஸ்கிருத வார்த்தை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, the one who is the owner of the whole universe be glorified அப்படின்னு இருக்கு. அப்படின்னா தேவாதி தேவனாய் இருக்கிறவர், சர்வ அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் தன்னை மகிமைப்படுத்துகிற நேரத்துல தான் ஸ்தோத்திரம் வருமா? ஆமென். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க? பாருங்க, நமக்கு தெரியாமே நம்ம ஸ்தோத்திரம் பண்ண பண்ண எவ்வளவு காரியங்கள் நடக்குது பாத்தீங்களா? அதுதான் யோசபாத் பண்ணாரு. ஹல்லேலூயா. யோசபாத் பண்ண பொழுது எதிராளிகள்லாம் என்ன பண்ணாங்க? ஒரு கூட்டம் இல்ல, 3 வகையான கூட்டம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வெற்றிட்டு விழுந்தது. வெற்றி கிடைச்சிச்சா கிடைக்கலையா? அடுத்து வரேன், ஒருத்தரா வரேன். இப்ப வந்து புதிய ஏற்பாட்டுல வந்து உங்களை பிடிக்க போறேன் நான். ஹல்லேலூயா. நெகேமியாவுக்கு விரோதமா யார் வந்தா? நெகேமியாவுக்கு சன்பல்லாத்து, தொபியா. ஹல்லேலூயா. அவங்க இந்த 52 நாளுக்குள்ள அந்த கட்டுமான பணியை, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவங்க என்ன செய்யறாங்க? கட்டுங்க கட்டுங்க. ஒரு நரி இப்படி போனா கூட அந்த கட்டணம் என்ன ஆயிடுன்றாங்க? விழுந்து போயிருன்றாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா? அப்படி சொல்லும் போது இவர் பிடிக்க போறாங்க. யார? நெகேமியாவை அரஸ்ட் பண்ற நிலைமைக்கு வரும்பொழுது அவர் சொல்றாரு, என்னை போல் உள்ளவன் பதுங்குவானோ? நெகேமியா. யார் ஜெயிச்சா? நெகேமியா ஜெயிச்சாரு. முர்தகாய் ஜெயிச்சாரு. எஸ்தர் ஜெயிச்சாங்க. அப்புறம் யார் எலியா ஆகாபு ராஜாவுக்கு முன்னாடி ஜெயிச்சாரு. ஹல்லேலூயா. எலிசா அந்த நாள்ல ராஜ்யபாரியம் பண்ண ஒவ்வொரு ஆளுகையில் இருக்கிறவங்களுக்கு மேலாக தேவன் பயன்படுத்தின பாத்திரங்கள் எல்லாமே பராக்கிரமம் செய்தார்கள். ஹல்லேலூயா. செஞ்சாங்களா இல்லையா? இப்ப இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை சொல்லுங்க. இன்னும் வேற யாரையா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல எலியா சொல்லிட்டேன், எலிசா சொல்லிட்டேன். தாவீது கோலியாத்தை வீழ்த்துறாருன்னா ஒரு ஆளு தாவீது இப்படி பார்க்கணும். யார? கோலியாத்த. ஆமென். ஜெயிச்சாரா? பெலிஸ்தர்களுடைய தலைவன் கோலியாத்து. ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஜெயிச்சாரு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை. இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விடுதலை, 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 ஜெயம், வெற்றி. எந்த பிரச்சனையில இருந்தாங்களோ அந்த பிரச்சனையில இருந்து அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? விடுதலை கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவங்க பேசுற வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுறாங்க. கோலியாத் என்ன பேசுறாரு பாருங்க. 1 சாமுவேல் 17 எடுத்துக்கலாமா? எஸ், 17ல 42ல இருந்து வாசிங்க. 42ல இருந்து. நல்லா கவனிங்க. எனிமி, பெலிஸ்தன்றது எனிமி, விரோதமா இருக்கிறவன். அவன் பேசுற வார்த்தையை கவனிங்க. நான் நாயா? அவ பாருங்க, ஒரு பெரிய பந்தாவா வந்து நின்னுக்கிட்டு, என்னங்க பெரிய புல்லு, என்ன அது சொல்றது, மார்க்கவசம், காலில் பெரிய ஷூஸ் மாதிரி போட்டுக்கிட்டு, என்னங்க மார்பிள் மார்க்கவசம் போட்டுக்கிட்டு அப்படி இப்படி வந்து பயமுறுத்துறான். சும்மா வாய் ஜாலம் பண்றான். இப்ப நம்மளுக்கும் அப்படிதான். அந்த மாதிரி எல்லாம் வரும்பொழுது அப்படி சொல்லும்போது நம்ம என்ன செஞ்சோம்? டொப்புன்னு பயந்து உடனே போன் பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்குன்னு. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கணும், எதிராளிகளுடைய பேச்சை நீங்க கேட்கவே கூடாது. அவங்க என்ன பேசினாலும் அவங்க தோக்க தான் போறாங்க. ஆமென் சொல்லுங்க. எனிமீஸ் யாரா இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு விரோதமா உடனே நீங்க நீ தோக்க தான் போறன்ற முடிவுல தான் நீங்க பார்க்கணும் அந்த பார்வையை.
இயேசுவின் நாமத்தினால. அப்ப வாசிங்கள, பெலிஸ்தன் தாவீதை பார்த்து சரி இப்ப நிறுத்துங்க அப்படியே சிஸ்டர், அப்படியே வெயிட் பண்ணுங்க அந்த பேஜ்ல. இப்ப தாவீதோடைய கூட பிறந்தவெல்லாம் இருக்கானா? ஈசாய்க்கு பிறந்த பிள்ளைங்க இருக்காங்களா? தாவீது இருக்கிறான்ல, அந்த பிள்ளைங்கள பெரியவன்லாம் எங்க இருக்கிறான்? அங்கதான் இருக்கான். ஆனா தாவீது எப்படி இருக்கான்? கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்க இருக்கலாம், ஆனா அத ஈசாயினுடைய பிள்ளைகள் தான், ஆனா வேறுபட்டு இருக்கிறார் தாவீது. நீ கர்த்தருடைய பிள்ளை தான், ஆனா நீ வேறுபட்ட கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். அல்லேலூயா. அவன் அண்ணன்மாரெல்லாம் இருக்கான், ஆனா என்னடா வந்துட்டு நீனு துணிகரமா வந்திருக்கு. இல்ல நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையான்னு கேட்கிறாரு தாவீது. அல்லேலூயா. ஏன் அப்படி கேட்கிறாரு தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் பார்க்கிற மாதிரி பெலிஸ்தியனை தாவீது பார்க்கிறாரு. யார் பார்க்கிற மாதிரி பார்க்கிறாரு? தாவீது கண்லேந்து பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத்தை பார்க்கல, கர்த்தருடைய கண்ணிலேந்து பார்க்கிறாரு. அதனாலதான் அவரால் இப்படி பேச முடியுது. ஆமேன். தூக்கம் வருதா உங்களுக்கு? சிலர் தூங்குற மாதிரிலாம் தெரியுது. தூங்கக்கூடாது ப்ளீஸ். அப்ப தாவீது சொல்றதை இப்ப படிங்க சிஸ்டர். பாருங்க, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஆனா எல்லாம் இருக்கிறவர் என் கூட இருக்கிறாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, நீ பட்டயத்தோடு வர்ற, நீ ஈட்டியோடி வர்ற, கேடகத்தோடு வர்ற, நானும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? இந்த விருத்த சேதனை இல்லாதவன் எம்மாத்திரம்னு சொல்றாரு. நீ நிந்தித்த ஒரு கர்த்தருடைய பிள்ளைய ஒருத்தர் நிந்திச்சா, இந்த இங்கிலீஷ் வெர்ஷன்ல நான் படிச்சேன், God rejected person. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு விரோதமா ஒருத்தவங்க இப்படி பேசுறாங்கன்னா உங்களுக்கு முதல்ல என்ன தெரியணும்? அவங்கள காட் என்ன பண்ணிட்டாரு? ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா என்ன அர்த்தம்? ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா என்ன அர்த்தம்? தள்ளி விட்டுட்டாரு. தள்ளி விட்டாரு. யாரு? கர்த்தர் அப்படி இல்ல, வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன், பராக்கிரமசாலியா இருக்கிறவர். உங்களுக்கு விரோதமா யாராவது பேசினா நீங்க நினைக்கணும் என்னன்னு, கர்த்தர் தள்ளி விட்டவர் இவரு அப்படின்னு நினைக்கணும். அல்ல, நீங்க அவங்க கிட்ட போய் கர்த்தர் உன்னை தள்ளி விட்டாருன்னு சொல்லக்கூடாது. நீங்க நினைக்கணும், கர்த்தர் தள்ளி விட்டு ரிஜெக்ட் பண்ணவரு, இவருக்கே நான் பயப்படணும். கர்த்தரே ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன அப்புறம் வேற என்ன செய்ய முடியும்? அவங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த தைரியத்துல தான் என்ன செய்யறாரு தாவீது சொல்றாரு பாருங்க, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு வர, ஆனா நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவம் இல்ல, ராணுவங்களின், ராணுவமே பெருசுங்க, அத மாதிரி ராணுவங்களின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்துல வருகிறேன். அவர் பேசுறத பாருங்க, பேசுறத பாருங்க, எவ்வளவு ஒரு துணிகரமா பேசுறாரு, எவ்வளவு ஒரு கட்ஸா பேசுறாரு பாருங்க. அல்லேலூயா. அப்புறம் உங்களுக்கு தெரியும் கோலியாத்து தலை யார் கையில இருந்ததுன்னு. அல்லேலூயா. இந்த தாவீது விஷயத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? God rejected person தான் உங்க எனிமின்னு சொல்றேன். God rejected person is your enemy. அது நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் இவர் வின் பண்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் இவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமா இருக்கிறார். இன்னும் வேற யாரையாவது சொல்லுங்க. பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல தாவீது சொல்லியாச்சு, யோசபாத் சொல்லியாச்சு, எலியா வந்து 1 ராஜாக்கள் 18ல 17 எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ல 17 18 வாசிங்க. ஆகாபு ஒரு ராஜா, ஆகாபு ராஜா, பார்வோன் எப்படி சொன்னாரு? கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு அவர் யாரு அப்படின்னாருல, அதே மாதிரி ஆகாபு. அப்புறம் ஆகாபு என்ன சொல்றாரு?
ஓ நீ தானே இஸ்ரேலர் கலங்க பண்ற ஆளு, நான் இல்ல. அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க 18ல, நான் அல்ல. பாத்தீங்களா? எலியாவை குறித்து ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல கவனி. பாகால் அப்படிங்கிற ஒரு எதிர் வல்லமையை அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, முக்கியத்துவப்படுத்துறாங்க. எலியா செய்த மிரக்கல் என்னங்க? மிரக்கல்னா எலியா செய்த மிரக்கல் நிறைய இருக்கு. ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, இந்த பாகால்னு சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு நினைவு வருதா? வானத்திலிருந்து இறங்குச்சு, அக்கினி இறங்குச்சு. அப்புறம் எங்க எலியா ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு பாத்திரம். எலியான்னு சொன்ன உடனே உங்களுக்கு வந்து காகம் வரலாம், அப்பம் வரலாம் நினைவு. அத சொல்லுங்க. மழைய காடு நிறுத்த சொன்னாரா கண்ணு? எப்பா நீ மழையை நிறுத்துடா அப்படின்னாரா? ஏன் மழையை நிறுத்த சொன்னார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க? என்னைக்காவது படிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் மழையை நிறுத்த சொல்லணும்? இந்த பாகால் அப்படின்னா என்ன செய்யும்னா மழையை கொடுக்கும். பாகால் என்ன செய்யும்? அதே மாதிரி பாகால வணங்குற தெய்வமா வச்சுக்கிறவங்களுக்கு என்ன வரும்னா, விளைச்சலே இல்லை, உடனே அதை வணங்கினா என்ன வரும்? விளைச்சல் வரும்னு சொல்லாதீங்க, மழை வரும். அப்போ நம்ம காட் எப்படிப்பட்டவர்னு நிரூபிக்கிறதுக்கு அவர் என்ன செய்யறாரு? நானும் நினைச்சு பார்த்தேன், எதுக்கு இவர் வானத்தை போய் நிறுத்தணும்? இல்ல வேற ஏதாவது செய்யலாமே அப்படின்னா, நீ எதை வணங்குனா எது கிடைக்கும் நீ நினைச்சியோ அந்த இடத்துல நான் கையை வைக்கிறேன்ட்டாரு. யாரு? அதான் பராக்கிரமம். நேஷன் அசைன்மெண்ட் அவருக்கு, ஒரு ஆள் இல்ல, ஹோல் நேஷனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு காடு. ஹல்லேலூயா. பாகால வணங்குனா மழை வரும். இப்போ நீ கூப்பிடு, வருதா பாப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு? மறக்க மாட்டீங்களே இதெல்லாம். பாகால வணங்குறவங்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சுங்க? வானம் அடைக்கப்பட்டது. எத்தனை வருஷம்? 3 வருஷம். திருப்பி கர்த்தர் நினைவுபடுத்துறாரு, எப்பா தண்ணி இல்லாம அவன் இருக்கான்னு தான். திருப்பி அவர் நினைவு 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா காட் தான் நினைவுபடுத்துறாரு. திருப்பி ஜெபம் பண்ண உடனே என்ன நடக்குது? மழை பெய்யுது. அப்ப அதுல எதை ப்ரூஃப் பண்றாருங்க? எதை ப்ரூஃப் பண்றாரு? கர்த்தர் பெரியவர் தாங்க. யார் இன்னைக்கு தெரியாது கர்த்தர் பெரியவர்னு? நீ எதை நம்புறிய அது உனக்கு உதவாதுங்கிறத ப்ரூஃப் பண்றாருங்க. நீ எதை நம்புறியோ அது உதவாதுங்கிறத ப்ரூஃப் பண்ணு. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தர் சின்னவர்னு நினைச்சீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? இன்னைக்கு இருக்கிற யாராவது நம்ம கர்த்தர் சின்னவர் நான் சொல்லுவோம்? எல்லாமே நல்லவர்னு சொல்லுவோம், பெரியவர்னு சொல்லுவோம், கிருபை உள்ளவர்னு சொல்லுவோம். 10 தடவை வயித்தால போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க, அவங்கள போய் கேளுங்களேன், ஏன் சிஸ்டர் கர்த்தர் எனக்கு இதை அனுபவிச்சாருன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ற சத்தியங்க, எந்த நாள்லயும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லவரா மட்டும்தாங்க இருப்பார். அது எவ்வளவு பெரிய சத்ருவானவன் உனக்கு விரோதமா வந்தாலும், அது எவ்வளவு பெரிய வகையான ஸ்கீம்ஸ் பிளான்ஸ் அண்டர் கிரவுண்ட்ல அவன் என்ன பிளான் பண்ணாலும் ஒண்ணு கூட வாய்க்காதுங்க. ஒண்ணு கூட வாய்க்காதுங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய தேவன், இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனுடைய தேவன், என்னுடைய தேவன் அவர். அல்லேலூயா. அவரால விரட்ட முடியாத ஒரு பெரிய சத்துரு கிடையாது. அவரால் தீர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அவரால் சந்திக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனை கிடையவே கிடையாதுங்க. இவ்வளவு பெருசா கேக்குறியம்மா அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. எவ்வளவு பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் படிச்சிருப்பாங்க, ஆனா அவங்க சொல்லுவாங்க இனிமே எங்க கையில ஒண்ணுமே இல்லை, நாங்க ஹீல் பண்ணவே முடியாதுன்னுவாங்க. ஆனா அதை தாண்டி கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு போய் வியாதியை குணமாக்குங்க. அவ்வளவு பெரிய மகத்துவமும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர் உன்னுடைய என்னுடைய தேவனா இருக்கிறார். ஆமென். நம்ம அசாதாரணமானவர்கள், நம்முடைய ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். ஆமென். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய தேவன் பழைய ஏற்பாட்டுல இன்னும் வேற யாரெல்லாம் இருக்கா? யோசுவா, தானியேல் இருக்கு. யோசுவா தான் சொன்னேன் கண்ணு, வானத்துல சூரியனையும் சந்திரன் நிறுத்திட்டாருன்னு. இந்த சாத்ராக்கு மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு விரோதமா எழும்பினவன் யாரு? ஓ காட், நோ, நேபுகாத் நேச்சார்.
யாரு? இந்த ராஜாக்கள்லயே மோசமான, பயங்கர கொடூரமான, துஷ்டமான ராஜா யாருன்னு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நேபுகாத்நேச்சார் தான். அக்கினி சூளைய இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டுட்டு போற அளவுக்கு அவனுடைய மனசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில என்ன அவன் சொல்றான் தெரியுமா உங்களுக்கு? தானியேலின் தேவன் சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோவுடைய தேவனை தான் நீ வணங்கணும்னு சொல்றாரு. படிச்சிருக்கிறீங்களா இல்லையா? எங்க படிச்சிருக்கீங்க? தானியேல் எடுங்க, தானியேல் புஸ்தகத்தை எடுத்து என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. தானியேல் புஸ்தகத்துல அந்த கடைசியில வரும் பாருங்க. இங்க பாருங்க, நேபுகாத்து நேச்சாராகிய நான், துஷ்டமான கொடூரமான ஒரு ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? ஏன் அப்படி சொன்னாருங்க? ஏன் சொன்னாரு அப்படி? ஏன் சொன்னாரு? அந்த சூளையில 3 பேரை தானே போட்டோம், 4வது நபரா ஒருத்தர் அது உள்ள நடக்கிறாரு. அப்ப அவருக்கு அக்கினியும் ஒண்ணுதான், தண்ணியும் ஒண்ணுதான். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு எல்லாமே பெருசு இல்லைங்க, எல்லாமே ஒரு ஜஸ்ட் லைக் தட். ஆமென். அப்போ அதை பார்த்த நேபுகாத்நேச்சார் சொல்றான், நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். ஹலோ, என்ன சொல்றாரு? அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். யார் சொல்றா இத? அதுக்கு முதல்ல படிச்சீங்கன்னா அவங்களை கொண்டு சூளையில போடுங்கன்னு சொன்னது யாரு? அப்ப இங்க என்ன வெளிப்பட்டுச்சு? தேவனுடைய பராக்கிரமம் வெளிப்பட்ட உடனே அந்த ராஜா என்ன ஆகுறாருங்க? மாறுறாரு. ஆமென், ஹல்லேலூயா. சோ பாயிண்ட்க்கு வருவோம். இப்போ தேவனுடைய பராக்கிரமம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நீங்க எடுத்து படிக்க 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 எல்லாருமே அந்த பராக்கிரமத்தை பயன்படுத்தி வெற்றியா வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களை தேவன் பயன்படுத்தி வெற்றியை கொடுத்துக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வரலாமா? புதிய ஏற்பாட்டுல இப்படி ஏதாவது நடந்திருக்கா? சிந்திக்க வேண்டிய கேள்வி. நடக்குமா? நடந்திருக்கா? எங்க? யோசுவான்னு யார் சொல்றா? பழைய ஏற்பாட்டுல எங்க இருக்க? புதிய ஏற்பாட்டுல ஏது யோசுவா? நான் கேட்கிற கேள்வி புரியுதா உங்களுக்கு? மரியாள் என்ன செஞ்சாங்க? நான் கேட்கிற கேள்வி புரிஞ்சா நீங்க ஒழுங்கா பதில் சொல்ல முடியும். சும்மா நம்ம ஒரு சப்பையான கிறிஸ்டின்ஸா இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கக்கூடாது? சப்பை. ஒரு ரசத்தை வச்சே ஒரு மாசம் முழுக்க சாப்பிடுவீங்களா? சொல்லுங்க. சும்மா ஏதோ ஒரு கஞ்சை வச்சே மாசம் முழுக்க, வாழ்நாள் முழுக்க சாப்பிடுவீங்களா? ஹலோ, ருசியா சாப்பிட மாட்டீங்களா? விரும்ப கூட மாட்டீங்களா? நம்மளை காட் அப்படி தானே டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா உப்பு இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சண்டை போடுறோம்ல. இது என்ன இப்படி இருக்குன்றோம்ல. கிறிஸ்தவத்தில் மட்டும் அப்படி இருக்கலாமா? கடவுளுடைய பிள்ளைகளா மட்டும் அப்படி சப்பையா இருக்கலாமா? பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு போற பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுதே எப்படின்னா, ஹல்லேலூயா. கிறிஸ்து பிறப்பை குறித்து நிறைய நம்ம இந்த நாட்களில் படிக்கிறோம் இல்ல? எவ்வளவு பெரிய மிரக்கல் நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மதர் மேரியின் மேல பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாரு? இறங்கினார்னு இருக்கா? நிழலிட்டார் சொல்லுங்க எல்லாரும். இப்ப கூட தான் நமக்குள்ள இறங்குறாரு தான். உடனே கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே நிரப்புன. அடுத்தது என்னங்க? ஒரு மீட்டிங்லங்க ஒரு பிள்ளை நிரம்பி அவ ஷால் அங்க கிடக்கு, இவ இங்க உருண்டு ஓடுறா. அடுத்த மாசம் வேற ஆளா இருக்கா. பாசிட்டிவா இல்ல. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு மீட்டிங்ல சும்மா அப்படி நிரம்புறது, உடனே மகிழ்ச்சியா இருக்கிறது. ஒரு பிரச்சனை வந்ததும், ஒரு பாடு வந்ததும் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு ஒண்ணுமே செய்யலைங்கிறது. அதனால தாங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மத்தியில் நடந்த அற்புதங்கள் புதிய ஏற்பாட்டில் நடக்கல. ஆனா என்ன நோக்கத்தோட அவர் மனுஷ குலமா வந்தாருங்க? கிரைஸ்ட் பர்த் ஒரு சூப்பர் நேச்சுரலுங்க. ஒத்துக்கலாமா இல்லையா?
நம்மளாம் பிறந்த மாதிரி பிறந்தாரா சொல்லுங்க? அவர் வந்து மிரக்கல் பேபி. அவரு பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார் அப்படிங்கிறதனுடைய மூலப்பொருள்ல ஸ்பெர்ம் அப்படின்னு இருக்கு. ஸ்பெர்ம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? உயிரண்ணு சொல்றாங்க, விந்து அண்ணுன்னு. அப்ப ஹோலி ஸ்பிரிட் ஒரு குழந்தையை உருவாக்குவதற்கு என்ன தேவையோ அதுவா இருந்திருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஆமென், அல்லேலூயா. அப்போ காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர்னா, இந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் ஒரு புருஷன் இல்லாம பிள்ளை பிறக்குது அப்படிங்கிறத இங்க இந்த ஊர்ல நம்ம விட்டுருவாங்களா? நம்ம இல்ல இந்த உலகத்துல விட்டுருவாங்களா? எல்லாம் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? அதை நம்ம முதல்ல ஏத்துக்கோமா? அப்ப அந்த அளவுக்கு அவங்க மைண்ட காட் என்ன பண்ணாரு? அந்த மதர் மேருடைய வயசு அப்ப எத்தனை தெரியுமா உங்களுக்கு? கண்ணிதான் கண்ணு, வயசு தெரியுமான்னு கேட்கிறேன். வயசு என்ன? 18 கிடையாது, 14 வயசு. எத்தனை வயசு? 13 + 14 இயர்ஸ். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட். அவங்க அம்மாட்ட போய் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் எழுதல பைபிள்ல. ரெண்டாவது அவங்க இந்த குழந்தை பெருசாக இப்படி நடந்து இப்படி போகும்போது நிறமாசில தான் அவங்க பெத்லகேம் போறாங்க. கலிலேயாவில இருந்து யூதேயாவுக்கு போறாங்க. எத்தனை கிலோமீட்டர் போறாங்க? 65 கிலோமீட்டர் போறாங்க. சும்மா போனாங்க, சும்மா வந்தாங்க. கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு போக 65 கிலோமீட்டர். நிச்சயம் பண்ண பொண்ணு அவன் என்ன பண்றான்? பரிதாபம். அவன் நல்லம, யார் நல்லம? யோசேப்பு பிள்ளைய அவளை தள்ளிவிட மனதா இருக்கிறான். எல்லா இடத்துலையும் கர்த்தர் கிரியை செய்தாலும் கூட அதை போல்டா செய்யறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். ஆமென் சொல்லுங்க. போல்டா இறங்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர். மதர் மேரிக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நான் கர்த்தருக்காக ஒரு இரட்சகரை பெற்றெடுப்பேன். ஆமென், அல்லேலூயா. அதே நேரத்தில் சகரியாவும் தான் இருக்கிறாரு. நான் மிரக்கல் பராக்கிரமத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பராக்கிரமத்தை. ஆமென். சகரியான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவன் ஒய்ஃப் பேர் என்ன? எலிசபெத். சகரியா யாரு? ஆசாரியன். வெரி குட். இப்ப சகரியா வயசு தானே, அவன் கிழவனா இருந்தான்னு இருக்கு. மனைவியும் என்ன ஆயிட்டா? வயசானவளா ஆயிட்டா. அந்த ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலங்கிற ஒரு இடத்துக்குள்ள போகும்பொழுது தேவதூதன் இறங்குறார். ஆமென் சொல்லுங்க. தேவதூதன் இறங்கி உன் ஜெபங்கள், உன் வேண்டுதல் சொல்லுங்க. லூக்கா 1:13 இருக்கு. உன் வேண்டுதல் சொல்லுங்க எல்லாரும். உன் வேண்டுதல், உன் வேண்டுதல். நல்ல வார்த்தை தானே இது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, இந்த மாதிரி உன் மனைவி உனக்கும் ஒரு பிள்ளையை கொடுப்பேன், அந்த பிள்ளைக்கு நீ என்ன பேரிடணும், அவன் யாரா இருப்பான், எப்படி இருப்பான், எல்லாத்தையும் சொல்றாரு. வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லியாச்சு. அடுத்து இந்த பிள்ளைக்கு பேர்லாம் சொல்லியாச்சு. அப்ப அவன் கேட்ட கேள்வி என்ன? கண்ணு சொல்லுங்க. அப்படி சொல்லல அவர். இதை நான் எதினால் அறிவேன், இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவியும் எப்படி இருக்கிறா? வயது சென்றவள். இது இந்த வார்த்தை சொன்னதும், இந்த வார்த்தை சொன்னாரா இல்லையா பிரதர்? இதை நான். அதே மாதிரி அதே சாப்டர்ல பின்னாடி வருது, மதர் மேரிக்கு ஒரு வெளிச்சம் வருது. உடனே அவங்க என்ன செய்யறாங்க? என்னது பார்க்கும்பொழுது இதை அதான் சொல்றாங்க பாருங்க. என்னன்னு மதர் மேரியை குறித்து படிக்கிறீங்களா? அதை சொல்லுங்க எல்லாரும். இது பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நேரிடுவாரு அப்படின்றதுக்கு முன்னாடி நீ ஒரு கன்னி தான், ஆனா உனக்கு ஒரு குழந்தைய நான் கொடுப்பேன் அப்படின் போது உடனே அவங்க சொல்றாங்க, எத்தனை வயசுன்னு சொன்னேன்? நீங்க ரிசர்ச் வேணாலும் பண்ணிக்கலாம். 13 + 14 இயர்ஸ். எனக்கெல்லாம் 14 வயசுல என்னுடைய அறிவில் நீங்களாம் எப்படின்னு எனக்கு தெரியல. புருஷனை அறியேனேன்ற அளவுக்கு அறிவு இருந்ததான்னு எனக்கு சத்தியமா இல்லை. எல்லாம் புதுசா பாக்குறீங்க. உங்களுக்கு இருந்துச்சா?
ஆக ஒரு ஐடியா இருக்கும், கல்யாணம்னா அப்படின்னு தெரியும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நான் புருஷனை அறியேனே. அவன் என்ன சொல்றான் அங்க, இதை நான் எதினாலே அறிவேன். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பராக்கிரமத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இவங்க என்ன சொல்றாங்க, மதர் மேரி சகரியா சொன்னது என்ன, இதை எதினால் அறிவேன், நான் கிழவனா இருக்கிறேன், மனைவி வயது சென்றவள். சரியான பாயிண்டா இல்லையா? பாயிண்ட். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொன்னா எதினால் அறிவேன்னு கேட்கலாமா? சும்மா சொல்லுங்க. உடனே கோபம் வருது. தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு வருகிற கேபிரியல் தூதன் நானு அப்படின்ட்டு வாய் என்ன பண்ணிட்டாரு, இழுத்து ஒரு ஜிப்பை போட்டுட்டாரு, ஊமையாக்கிட்டாரு. கடவுள் ஊமையெல்லாம் ஆக்குவாரா? கட்டாயம் ஆக்குவாரு. அவருடைய பிளான் எக்ஸிக்யூட் பண்ண நீங்க தடையா இருந்தா எது வேணா நடக்கும். அவருடைய பிளான், கிரேட் பிளான். என்ன யோவான் என்ன பண்ணாரு, எத்தனை மிரக்கல் பண்ணாரு கண்ணு. யோவான் சாணகன் எத்தனை மிரக்கல் பண்ணாரு. இந்த யோவான் வந்து பிறக்கலன்னா என்ன, இப்போ யோவான் வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். மேடுகள் தகர்க்கப்படும், வழி இதுதான் சொல்லி, வழி அப்படின்னா இயேசு சொல்ற நானே வழின்றார்ல, அந்த வழியை சரிப்படுத்த வராரு அவரு. எத்தனை மிரக்கல் பண்ணாரு, பதில் சொல்லுங்க. எத்தனை தெரியலையா? இல்ல எத்தனை? ஒரு மிரக்கல் கூட பண்ணல. ஹலோ, என்னது? யோவான் சாணகன் வந்து ஒரே ஒரு மிரக்கல் கூட பண்ணலங்க. அந்த குழந்தை உலகத்துக்கு தேவையா இருந்திருக்கு. ஏன்? இயேசு கிறிஸ்துக்கு பேப்டிசம் கொடுக்கணும். ஆமென். இயேசு கிறிஸ்துக்கு பேப்டிசம் கொடுக்கணும். இப்ப நிறைய பேர் கிடத்துறோமா, என்னால எந்த மிரக்கலுமே நடக்க மாட்டேன். நோ நோ, நீனே ஒரு மிரக்கல்ன்றனா. ஆமென். நீங்களே ஒரு மிரக்கல்ன்ற. உங்களுக்கு கொண்டு பெரிய பெரிய மிரக்கல் நடந்துகிட்டு தான் இருக்கு சிலருடைய வாழ்க்கையில. கண்ணு தெரியாம இருந்து தெரிஞ்சிச்சு, அதெல்லாம் விட ஒரு மனுஷனை வாழ்க்கை உருவாக்குறப்ப அதுவே ஒரு பெரிய மிரக்கல். ஆமென் சொல்றீங்களா? புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த யோவான் சாணகன் பிறக்க வேண்டும். இவன் வாயின் வார்த்தையில் அந்த தேவனுடைய திட்டத்தை வாய் பேசி என்ன செஞ்சிடக்கூடாது. அவ பேசுறது எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஏன் பராக்கிரமம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கலங்கிறதுக்கு முதல் காரியம் நம்முடைய வாய். கரெக்டா ஆமென் சொன்னாங்க. நம்முடைய வாய் இருக்குல்ல, அந்த வாய் தேவனுடைய திட்டத்துல வச்சுக்கிறத அதுக்கு விரோதமா நம்ம பேசுறோமானா பரிசுத்த ஆவியானவர் போய் கிரியை செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் செய்ய முடியாது. அப்ப என்ன நடந்துச்சு, கொஞ்ச நேரம் பேசுவாங்க, கொஞ்ச நேரம் இறங்குவாரு, வேலையை முடிச்சிடுவாரு. இப்ப என்ன, உறுதியா உள்ளேயே தங்கி இருக்கிறார். அப்ப நீங்க தேவையில்லாதெல்லாம் பேசிட்டே இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிருவாரு, உள்ள அப்படி அவிஞ்சு போயிடுவாரு. அப்ப பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டில் அவ்வளவு மிரக்கல்ஸ் நடக்கணும். அப்படி நடத்துறவங்களாம் இப்ப பார்க்க போறோம் நம்ம. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாய் பேசல, ரெண்டு பேரும் ஒரே கேள்வி தானே கேட்கிறாங்க. இதை நான் எதினால் அறிவேன்றதும் ஒண்ணுதான், இது எப்படி ஆகுங்கிறதும் ஒண்ணுதான். ரைட்டா இல்லையா? அர்த்தம் தானங்க. ஆனா இந்த பொண்ணை மட்டும் விட்டுட்டாங்களேங்க. யார? மரியாள். பெண்கள் மேல ரொம்ப இரக்கம் உள்ளவர்னு ஆண்கள் சொல்லுவாங்க. ரொம்ப பெண்களுக்குன்னா அப்படி கிடையவே கிடையாது. கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. இவங்களுக்கு நல்லா கவனிங்க, இவங்களுக்கு 14 வயசு மட்டும் இல்லை, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டுச்சுன்னோ, இதை மாதிரி முன்னாடி ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லாமல் கணவன் இல்லாமல் மேன் வித்தவுட் மேன் ஷி காட் கன்சீவ்டுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே நடந்ததில்லை. ரெண்டாவது, இவருக்கு சகரியாவுக்கு முதல்ல சொல்லிட்டார், உன் விண்ணப்பம் நல்லப்பா சத்தியத்தை தெரிஞ்சுங்க, உன் வேண்டுதல் எத்தனை வயசுல அன்றைக்கு சொல்றாருன்னா அப்பவே அவன் சொல்றான் நான் கிழவன்னு. கிழவன் என் ஒய்ஃபும் என்ன இருக்கா. அப்போ உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்றது பாசிட்டிவான ஒரு பிலீவ் பண்றதுக்கான ஒரு டாக்குமெண்ட். அது அதையும் கேட்டு அதையும் வாங்கிக்கிட்டு இதுதான் நம்ப. ஆண்டு சொல்ல உன் விண்ணப்பத்தை கேட்டேன். எங்க கேட்டாரு?
நானும் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்க்குறேன். கேட்டேன்னு சொன்னா கேட்டது தாங்க, செய்வார்னா செய்வார் தாங்க, முடியும்னா முடியுங்க. அல்லேலூயா. அங்கதான் தூதனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி. அப்ப அங்க என்ன கிரியை செய்ய தெரியும், ரொம்ப முக்கியங்க. நம்ம வாழ்க்கையில பராக்கிரமம் வெளிப்படாததுக்கான காரணத்தை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அன்பிலீஃப்னு ஒண்ணு இருக்கு. அன்பிலீஃப்னு என்ன தெரியுமா? விசுவாசம் இல்ல, அவநம்பிக்கைன்றதெல்லாம் நம்மளா சொல்றது. அவிசுவாசம் ரொம்ப கிரேட்டஸ்ட் ஆப்போனன்ட். கோலியாத்தே அதுதான், மீதியானியர்கள் அதுதான், நேபுகாத்து நேச்சாரு அவிசுவாசம் தான். அல்லேலூயா. அம்மோனியர்கள், மோவாபியர்கள், சேயீர் மலை தேசத்தார்கள், ஏனாக்கியர்கள் யாரு இன்னைக்கு சொல்லுங்க? அவிசுவாசம் யாருக்கிட்ட இருக்கு? நம்ம கிட்டே இருக்கு. ஆனா நம்மளும் என்ன வச்சிருக்கிறோம் உள்ள? ஆவியானவரை. ஹல்லேலூயா. நான் பேசுற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. அப்போ இந்த அவிசுவாசம்ன்ற ஒண்ணு உன்கிட்ட இருக்கும் பொழுது உன் பராக்கிரமத்தை அவர் வெளிப்படுத்த முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் உன் ஜெபத்தை கேட்டேன்னு சொன்ன பிறகும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளாம இருக்கோம்? சொல்லுங்க, எவ்வளவு பெரிய தப்பு அது. இந்த பெண்ணு கேட்கிறாங்களே, எதினாலே அறிவேன், அது என்ன அவிசுவாசமா? பேச மாட்டேங்கிறீங்க பாருங்க. அதாவது இவர் எதினாலே அறிவேன், என்ன அடுத்த ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாரு. நான் கிழவன், அவன் ஒய்ஃபும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அன்பிலீஃப்க்கு சப்போர்ட் பண்றாரு. இவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரியுமா? ஒரு ஆர்டிக்கிள்ல படிக்கிறேன், புருஷன் இல்லாம கூட குழந்தை பிறக்குமா அப்படிங்கிறது என்னது? இட்ஸ் நாட் டவுட், இட் இஸ் நாட் அன்பிலீஃப், எக்ஸ்கிளமேஷன். அப்படின்னா அப்படிதான் அவங்க கேட்டிருக்காங்க. அதனால அவங்கள விட்டுட்டு இன்னொரு ஆளை அவர் போய் தேடவே இல்லை. புரிஞ்சுச்சா? எத்தனை பேருக்கு புரியுது? உங்களை விட்டுட்டு அந்த சிஸ்டரை மட்டும் பயன்படுத்துறாருன்னா ஏன்? அந்த அவிசுவாசத்துக்கோ சந்தேகத்துக்கோ பயத்துக்கோ அந்த 4 பேர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்களா? நிறைய நேரத்தில் நினைக்கிறது இல்லையா? புருஷன் இல்லாமல் ஒரு குழந்தை தரிச்சிருக்கு, 4 பேர் என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் ஏற்றுக்காதமான்னு அந்த அம்மாவே சொல்லி கொடுப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் கர்த்தர் தான் முக்கியம் நினைக்கிறவங்க தாங்க பராக்கிரமத்துக்கு பயன்படுத்தப்படுவாங்க. ஏன் பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ நடந்து புதிய ஏற்பாட்டில் நடக்கலன்னு உங்களுக்கு தெரியுதா? தடை யாருங்க? தடைகளை பாட்டு பாடணும். இப்ப தடைகளை தகர்க்கிறவர்னு நம்மளே ஒரு தடையா இருக்கக்கூடாது. நம்மளே ஒரு தடையா இருக்கக்கூடாது. அப்ப தடையா என்ன? ஒரு விசுவாசத்துக்கு தடையா இருக்கிறது எதுங்க பிரதர்? அவிசுவாசம். அப்ப இதே கேள்விதான் இவங்களும் கேட்கிறாங்க. எதினாலே அறிவேன், அவர் எதினாலே அறிவேன், இவங்க எப்படி ஆகும்? அப்படி எப்படி ஆகும்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவா தேவதூதன் உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லல, இது ஆல்ரெடி பிளான் பண்ணிருக்குமான்னு சொல்லல. என்னங்க, ஃப்ரெஷ்ஷான ஒரு பாயிண்ட். ஓ அப்படி நடக்குமா? அதான் அவங்களுடைய கொஸ்டினா இருந்திருக்கு. அப்ப அவங்க அதை என்ன செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க? ஏற்றுக்கொள்ள. இப்ப நீங்க அப்படி ஏற்றுக்கொள்வீங்களா? எதுனாலும் காட் சொல்றத பார்த்தீங்களா? சைலண்டா இருக்கீங்க. என்ன ஆண்டவர் சொன்னார், நீ வேலையை விடணும், நீ முழு நேர ஊழியத்துக்கு வரணும். 8 மாசம் யாருக்குமே தெரியாது. நம்புவீங்களா? எத்தனை மாசம்? 8 மாசம் யாருக்குமே தெரியாது. பெருமைக்காக சொல்லல, கர்த்தர் சொன்னா அப்படியே கீழ்ப்படியணும். அப்ப என்ன நடக்கும்? பராக்கிரமம் வெளிப்படும். அவருடைய பிளான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய திட்டங்கள் நிறைவேறும். திட்டங்கள் தருவர் நீர்தானையான்னு பாட்டு பாடலாம். தடைகளை தகர்க்கிற பாட்டு பாடலாம். நீனே தடையா இருந்துட்டு அவர் எப்படி தகர்க்க முடியும்? இந்த இடம் சரியாகணும். சொல்லுங்க, இந்த மண்டை சரியாகணும். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்து பிறந்த நாள்ல இந்த பராக்கிரமம் வெளிப்பட்டிருக்கா இல்லையா? சொல்லுங்க. அவர் பிறப்பில் வெளிப்பட்டிருக்கா இல்லையா? மதர் மேரிட்ட வெளிப்பட்டிருக்கு. அவங்க அதை வெளிப்படுத்தாங்களா இல்லையா? முழுசா பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. ஆமென்.
இவர் வாய் அடைச்ச உடனே வீட்டுக்கு போய் ஸ்லேட்ல எழுதி காட்டுறாரு பாருங்க. படிச்சு பார்த்திருக்கீங்களா அதெல்லாம்? ஆமென். பைபிள்ல இல்ல. எலிசபெத் கிட்ட போயிட்டுமா இப்படிமா அப்படிமா. இன்னைக்கு சகரியான்னு பேர் வைக்கிறாங்கல்ல தம்பி, நிறைய பேர். ஏன் அப்படி வைக்கிறாங்க ஆண்டவரே? சகரியா என்ன ஒரு பேட் மாடல் தானே அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். நான் நோ நோ நோன்றார் ஆண்டவர். என்னது? ஆசாரியன் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு போயிட்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவதூதன் வந்துட்டாரு. இப்ப நான் என்ன செய்வேன்? உடனே அந்த வேலையை விட்டுட்டு நான் என்ன செய்வேன்? உடனே வீட்டுக்கு போய் இந்த மாரி காட் எனக்கு வந்தாரு அப்படின்னு தானே இருப்போம். ஆனா தன் ஊழிய நாட்கள் நிறைவேறின பொழுது வீட்டுக்கு போறான். கைத்தட்டுங்க அவருக்கு. யாருக்கு? சகரியான்னு பேர் வைக்கிறாங்களே, இவன் என்ன இவ்வளோ அவிசுவாசமா இருந்திருக்கான், எதுக்கு சகரியா சகரியான்னு வைக்கிறாங்கன்னு நான் கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட. பைபிளை படி ஒழுங்க. அந்த 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு. தன் ஊழிய நாட்கள் இருக்கான்னு பாருங்க. ரொம்ப நல்ல கரெக்டாக வசனம் நம்பரை சொல்லாமல் எடுத்துட்டாங்க பாருங்க. 1ஆம் அதிகாரத்தில் எத்தனை வசனம்? என்ன இருக்கு? உடனே போறோம். இப்போ நம்ம என்ன செய்வோம்? அம்மா நம்ம என்ன செய்வோம்? தேவதூதன் வந்து இப்படி சொன்ன உடனே நம்ம என்ன செய்வோம்? அந்த உள்ள வேலையை விட்டு போட்டுட்டு ஓடிடுவோம். ஓடி போய் இந்த மாரி தேவதூதன் வந்து என் வாயை என்ன பண்ணிட்டாரு, என்னங்க ஸ்லேட்ல மனைவிட்ட கட கட கடன்னு எழுதி காட்டிருக்கான். ஒண்ணுமே கிடையாது, நிதானம் இருந்தது அவன்கிட்ட. ஹலோ, அந்த நேச்சுரல் ரெல்ம்ல சில டவுட்டு சில அன்பிலிஃப் இருந்தா கூட தன்னுடைய பொறுப்புல உண்மையா இருந்தான். நீங்க எத்தனை பேர் இங்க இருக்கிற நீங்க அந்த பராக்கிரமம் எப்ப தெரியுமா வெளிப்படும் சொல்லுங்க? பொறுப்பா இருக்கிறவங்களுக்கு வெளிப்படும். நான் பார்க்குறேன், இந்த தம்பி முகஸ்துதிக்காக சொல்ல சந்துருவை நான் பார்த்து டே பை டே ஒரு நாளும் அந்த ஊழியம் வளராம இல்லைங்க. அந்த ஊழியம் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஆட்டோவில் வரேன், அவர் சொன்ன வாரத்தில் 2-3 மீட்டிங் நடக்குது மேடம் அப்படிங்கிறாரு. ஏங்க அவர் பேர் சந்துரு, அவர் பேர்லாம் எனக்கு தெரியாது. ஒரு ஐயர் இவர் டிஎல்சி பாஸ்டருடைய மகளை கட்டியிருக்கிறாரு. ஹலோ, நான் சொல்றேன் அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாதுன்றார். ஆனா என்ன தெரியுது? ஊழியம் செய்யறது தெரியுது. உங்களை பத்தி என்ன தெரியும்? சர்ச்சில் வந்து அந்த மூலையில ஒரு சிஸ்டர் தூங்கிட்டே இருப்பாங்கல்ல, அப்படி உங்களை ஐடென்டிட்டி பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நீங்க பிரதானமானவர்கள் கர்த்தருக்கு. சகரியான்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்றதுக்கு பதில் இருக்கு பார்த்தீங்களா? தன் ஊழிய நாட்கள் நிறைவேறுது. அப்போ இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் எனக்கு ஊழியம் இல்லைன்னு சொல்றீங்களா? இருக்கா? நிஜமா? 1 தீமோத்தேயுல 1:9 எடுத்து வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயுவா 2 பாருங்கப்பா. 2 தீமோத்தேயு பாருங்க. 2 தீமோத்தேயுல 1:9 என்ன இருக்கு பாருங்க. அதுதான் சாரி. எஸ், ரொம்ப நீங்க நல்லவங்கன்னு கர்த்தர் உங்களை தேடி ரட்சிக்கல. அப்புறம் நம்முடைய தீர்மானத்தின்படினா பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், இந்த உலகத்தை சுற்றிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை தெரியும், அவருக்கு என்ன தெரியும். அதுதான் அந்த தீர்மானத்தின்படி ஆதி முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து. சொல்லுங்க எல்லாரும். இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டா எத்தனை பேர் எஸ் சொல்லுவீங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? கம் ஆன், எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோக்கா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா பிரதர்ஸ்? சகரியா தன்னுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறபடி இருந்தார்ல. இங்க என்ன இருக்கு பாருங்க. அது சந்துருக்கு தானே, பிரதருக்கு தானே இருக்கு, ஐயாவுக்கு தான் இருக்கு, இன்பாசிஸ்டருக்கு இருக்கு. எனக்கெல்லாம் அந்த அழைப்பு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. உங்களை ஒரு பராக்கிரமசாலியா கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார் வர வருஷத்துல. நீங்க சாதாரணமானவர்கள் கிடையாது. நீங்க அசாதாரணமான காரியங்களை செய்ய போறீங்க. நீங்க அசாதாரணமான காரியங்களை. ஏன் அசாதாரணமான? உனக்குள்ள இருக்கிறவர் அசாதாரணமான தேவன். இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya, ஹalleluya. 9 முடிச்சிட்டீங்களா கண்ணு? அதுல பாருங்க, நம்மை ரட்சித்து. அடுத்தது யாரை? என்னன்றது ரொம்ப சந்தோஷம். அந்த வசனத்தின்படி சொல்லுங்க, யாரை அழைத்தார்? நம்மை தான் கண்ணு. ரட்சித்தவர்களை அழைத்தார். இருக்கா அப்படி? ரட்சித்துன்னு இருக்கா? அப்ப ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு என்ன அழைப்பு இருக்கா இல்லையா? அந்த வசனத்தின்படி
ஐயோ பேசுங்க. ரட்சித்து அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே அதோட முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க என்ன அழைக்கலன்னு சொல்ல முடியாது. அது சகரியாவுக்கு தாங்க, அது சந்துரு பிரதருக்கு தாங்க, அது இந்த பிரதருக்கு அந்த பிரதர் கிடையாது. ஒருத்தருக்கு என்ன இருக்கு? நீ ரட்சிக்கப்பட்டது சத்தியமானால் உனக்கு ஊழி அழைப்பும் சத்தியம். பக்கத்தில் அடிச்சு சொல்லுங்க, நீ ரட்சிக்கப்பட்டது சத்தியமானால். ஒருவேளை நீங்க மைக்க வேணா பிடிக்காம இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு கார்ல போயிட்டு இருப்பீங்க, ஒரு பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட என்னங்க உங்க முகம் நல்லா சோகமா இருக்கு, என்னங்க விஷயம் அப்படின்னு கேட்பீங்க. அவங்க ஒன்று சொல்லுவாங்க. உடனே நீங்க சொல்லுவீங்க, இயேசுவை நம்பி பாருங்க, ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க பிரதர்ன்ட்டு வந்துருவீங்க. அந்த ஒரு சான்ஸ் அவர் கொடுக்க வைக்கிறதுக்கு உங்க வாயை காட் பயன்படுத்தி இருப்பாரு. அடுத்தது பார்த்தா அவர் பாஸ்டாவே இருப்பாரு. அழைப்பு ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் மேலேயும் இருக்கு இயேசுவின் நாமத்தினால. அந்த வார்த்தையில என்ன வெளிப்பட்டுச்சு? பராக்கிரமம் வெளிப்பட்டுச்சு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே வாங்கலப்பா. இப்போ மதர் மேரிய சொன்னேன், சகரியாவை சொன்னேன், பொறுப்பு வேணும்னு சொன்னேன். அப்போ எனக்கு அந்த அழைப்பு இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே அழைப்பு இருக்குன்னு சொன்னேன். இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்களோ, யாரெல்லாம் மறுபடியும் பிறந்திருக்கீங்களோ, born again. என்னங்க born again சொல்லுங்க எல்லாரும். அப்படின்னா என்னது? மறுபடியும் பிறந்த. இங்க எல்லாம் நீங்க மறுபடியும் பிறந்தீங்களா? எத்தனை பேர் எஸ்ன்னு சொல்ல முடியும்? நான் மறுபடியும் பிறந்திருக்கேன். எஸ் ஆர் நோ? எஸ். மறுபடியும் பிறந்திருக்கீங்களா? எதுல பிறந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் உங்க அம்மா அப்பா மூலமா பிறந்துட்டீங்க. அடுத்தது தண்ணியில போய் எடுத்து ஞானசம் எடுத்ததுனால நான் மறுபடியும் பிறந்தேங்கிறீங்களா? ஓஹோ. பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பழிச்சிட்டீங்க. நீங்க மறுபடியும் பிறந்திருக்கீங்கிறது எதுல? நான் மறுபடியும் பிறந்த இதே மூக்கு தான் இருக்கு எனக்கு, கிறிஸ்துக்குள்ள. ஆனால் ராங் ஆன்சர். மூக்கு இருக்கு, இதே மொழி, இதே அம்மா, இதே அப்பா, இதே ஆளு தான். நான் மறுபடியும் பிறந்திருக்கேன்னு நான் சொல்றேன். ஆனா வெளியில என்ன இல்ல, தோற்றத்துல இல்ல. அப்ப நான் எதுல பிறந்திருக்கேன்? அப்பாடா. யார் சொன்ன? கையை தட்டுங்க உங்களுக்கு. தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள். அப்ப நீங்க இதே மூக்கு மொழியில நீங்க பிறந்திருந்தாலும் நீங்க மறுபடியும் பிறந்தது எதுலன்னா ஆவியில பிறந்திருக்கிறீங்க. எதுல பிறந்திருக்கிறீங்க? அது யாரோட ஆவி? பரிசுத்த ஆவியானவர்ல நீங்க பிறந்திருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க தேவன் தங்கும் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமா இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் மதர் மேரி மேல நேரிட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் தான் எலிசபெத்துக்கு கருவா இந்த பிள்ளை ஜான் பிறந்தாரு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மிரக்கல் பண்றாரு. புதிய ஏற்பாட்டுல பண்றாரா? யார் மூலமெல்லாம் மிரக்கல் பண்ணாரு? இயேசு கிறிஸ்துலேருந்து வாங்க. இயேசு கிறிஸ்து என்ன மிரக்கல் பண்றாரு? தண்ணீரை திராட்சை ரசமாக்குறாரு, குருடரை சுகமாக்குறாரு, கை கால் இல்லாதவங்களை, கால் சூம்பினவன் பெதஸ்தா குல தண்டையில் 38 வருஷம் இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து இருக்கிறவனை சுகமாக்குறாரு. பெரும்பாடு உள்ள ஸ்திரியை சுகமாக்குறாரு. மரித்தோரை எழுப்பினாரு. அது இயேசு கிறிஸ்து எழுப்ப முடியுங்க. 1 கொரிந்தியர் 6:17 எத்தனை என்ன வாசனை பாருங்க. 17 தானான்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 6. வாவ், கரெக்டா எடுத்துட்டாங்க. சத்தமா வாசிக்கிறீங்களா யாராவது? அப்படியே. அப்படின்னா என்ன? நீனும் தேவனும் ஒன்னா இருக்கிறீங்க. தேவ ஆவியானவர் நீங்களும் ஒன்னா இருக்கிறதுனால தேவனோட இசைந்திருக்கிறவன், ஆவியோட இசைந்திருக்கிறவன் எப்படி இருக்கிறான்? கர்த்தரோட இசைந்திருக்கிறவன். சொல்லுங்க எல்லாரும், ஒரே ஆவி. இதெல்லாம் உங்க மனக்கண் திறக்கப்படணும்னு நான் சொல்றேன். மனசு எங்க இருக்கு பிரதர்? பிரதர் மனசு எங்க இருக்கு? ஒரு சிஸ்டர் இங்கேங்கிறாங்க. இதாங்க மனசு. மண்டை இருக்குல்ல, இந்த மண்டை இதான் மனசு. இதுதான் நமக்கு சரியில்லாதனால நிரந்தரமா தங்கியும் நம்மளால எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இந்த மண்டை சொல்லுது. இந்த மண்டையில தான் என்னெல்லாம் இருக்குது? மூளை இருக்கு, இன்னும் தண்டுவடம், மூளை, நரம்பெல்லாம் சொல்லிடுவீங்க போல் இருக்க. இந்த மண்டையிலேருந்து இன்னும் வாங்க முன்னாடி என்ன இருக்கு?
கண்ணு, குட். காது, கரெக்ட். மண்டைக்குள்ளதான் இந்த காது இருக்கு, இந்த கண்ணு இருக்கு, இந்த வாய் இருக்கு, இந்த வாய் இருக்கு. ரொம்ப முக்கியமா சொல்லித்தரேன். இந்த மண்டை இருக்குல்ல, இந்த மண்டை, அதுல இருக்கிற அந்த கண்ணு இருக்குல்ல, அந்த டாக்டர் ரிப்போர்ட் இப்படி பாக்குது, உடனே ஒரு பயம் வருது. சரியா? அதுதான் ஆண்டவர் சொன்ன தரிசித்து நடக்காத அப்படிங்கிறாரு. அப்படின்னா இந்த இந்த மாமிச கண்கள், இந்த காது டாக்டர் அம்மா உனக்கு குழந்தை இனிமே பிறக்காதுமா அப்படிங்கறத கேக்குது. உடனே அந்த வாய் உடனே பாத்தீங்களா நான் என் லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னு வாய் என்ன சொல்லுது? அதை அக்ரி பண்ணுது, அதை என்ன பண்ணுது? ஏற்றுக்கொள்ளுது. அப்போ இந்த மண்டை சரியாவதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு காதுள்ளவன் கேட்க கடவன்றாரு. அப்ப நீ ஆவிக்குரிய காதுல நீ கேட்கலன்னா உன்னை என்னன்னு சொல்றாரு? செவிடுங்கிறாரு. காது இல்லாதவன் சொல்றாரு. ஆனா காது இருக்குது நம்மளுக்கு. காதுள்ளவன். கண்ணை வந்து பாருங்க, கண்ணு கண்ணு சரீரத்தின் விளக்கா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆனா இந்த மாமிச கண்கள்ல பாக்குறத தரிசித்து நடக்காதங்கிறார். இப்ப ஆவியானவர் நிரந்தரமா தங்கி எவ்வளவு எனிமீஸ் நம்மளை சுத்தி, நம்மளே நமக்கு எனிமையா இருக்கும் இல்ல? எனிமி எங்கெங்க வந்தான்? இன்னைக்கு ஏனாக்கியர் கிடையாது, அம்மோனியர் மோவாபியர் கிடையாது. எனிமி என்னவா வருது தெரியுமா? வியாதியா வருது. என்னவா வருது? கடனா வருது, சண்டையா வருது, குஸ்தி போடுது கணவன் மனைவிய. அப்புறம் என்னது? அதான் வியாதின்னு சொல்லிட்டேன். வேற என்ன? உறவுகள்லாம் உடையுது, உறவுகள்லாம் உடையுது, சமாதானம் கெட்டு போகுது. இதெல்லாம் தாங்க எனிமிஸ் புதிய ஏற்பாட்டில். இத உங்களுக்குள்ள இருக்கிற பராக்கிரமசாலி இருக்கிறாருன்னு நீங்களும் நானும் வெற்றி எடுத்தே ஆகணும்னு நிரந்தரமா உள்ள வச்சுட்டாரு. ஆனா ஏன் இல்ல? ஏன் அப்படி வெற்றி இல்லை? இந்த மண்டை தான் சரியில்லை. என்ன சரியில்லை? மண்டை சரியில்லை. சொல்லுங்க, அடிச்சு பக்கத்துல, மண்டை சரியில்லை. மண்டை இது சத்தியங்க, இது சத்தியம். காண்கிறவைகளை அல்ல காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு வசனம் இருக்குதா? அதி சீக்கிரத்தில் நீங்கி போகும் இந்த காணப்படுகிறவைகளை அல்ல. ஆமென். நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்து எதையும் பார்க்கும்போது செத்து போயிருக்கிறாங்க. அந்த யவீரோட வீட்டுக்கு போறாரு. அவர் எப்படி டீல் பண்றாரு பாருங்க. அங்க தார ஊதுறவங்க அழுவுறவங்க எல்லாம் பார்த்து என்ன சொல்றாரு? மறிக்கவில்லைன்னா அவள் நித்திரையா இருக்கிறாள். என்ன ஃபன்னியா இருக்குது இது. ஹலோ, என்ன சொல்றாரு? நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த 2025 பிரச்சனையை பேசாம அந்த வெற்றியை நீங்க பேசுங்க. என்ன வேணும் உங்களுக்கும் அதை பேசுங்க. அவள் நித்திரையா இருக்கிறா. அவரை பார்த்து எல்லாம் நகைச்சாங்க. இந்த நகைக்கிறவங்களாம் வெளில விரட்டி விட்ட பின்புன்னு இருக்கு பைபிள்ல. என்ன செய்யறாரு? ஜான் ஜி லேக் அப்படின்னு ஒரு பெரிய ஊழியக்காரர். ஜான் ஜி லேக்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா தம்பி? ஒரு பெரிய பொல்லாத வியாதி, நோய் கிருமியில எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் அந்த உலகத்துல இருக்கிற அந்த தேசத்துல ஒரு பெரிய பாப்புலேஷனை காப்பாத்திட்டாருங்க அந்த ஜான் ஜி லேக். அந்த அந்த உமிழ் நீரை இது பாருங்க, மைக்ரோஸ்கோப்ல பாருங்க, அதுல அந்த செல்ஸ்லாம் செத்து போதுங்க. இவருக்குள்ள அப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்குது. ஆமென். புரியுதா நான் சொல்றது? அந்த நோய் கிருமி அதே ஊர்ல இவர் இருக்கிறாரு, இன்ஃபெக்ஷன் ஆகுது. இப்ப அந்த உமிழ்நீரை செக் பண்ணா அந்த கிருமிலாம் துடிச்சு துடிச்சு சாகுது. அவருக்கு எப்படி வந்துச்சு இந்த இந்த திமிர்? நான் சாக மாட்டேன், இந்த இருக்கிற எல்லாருக்கும் நான் வந்து கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறாருன்றது திமிர் எப்படி வந்துச்சு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சர்ச்சில் ஒரு பிரதர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது வியாதி பயங்கரமா, டாக்டர்லாம் கை விட்டுட்டாங்க. கவனிக்கிறவங்க எத்தனை பேர்? தேங்க்யூ. அப்போ இந்த பிரதர் யாரு? ஜான் ஜி லேக்கு இப்படி நிற்கிறாரு. அந்த ஜெபிக்கிற பிரதரு இவரை கொஞ்சம் வெளியில போக சொல்லுங்கிறாரு. யார? யார? ஜான் ஜி லேக்க. ஏன்? அவர் அங்க நின்று என்ன பண்றாரு? எப்படி இதெல்லாம் சுகம் ஆகும் அப்படின்னு நினைக்கிற நினைவுகளோட பார்க்கிறார். நெகட்டிவ் வைப்ரேஷன், தட் இஸ் கால்டு
நெகட்டிவ் வைப். உடனே அவரு பரிசுத்த ஆவியானவரால் உந்தப்பட்டு இவரை வெளில போக சொல்லுங்கன்ட்டார். அதுதான் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து செஞ்சாரு. இந்த நயக்கிறவெல்லாம் பார்த்து விரட்டி விட்ட பின்பு யாரை கூப்பிட்டுட்டு உள்ள போறாரு? சீஷர்கள் தான் இருக்கா? ஐயோ சொல்லுங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான், இவங்க தான் க்ளோஸ் சர்க்கிள். அவங்கள மட்டும் கூட்டுக்கிட்டு போய் தாலி தாகுமி போட்டு குலுக்கி கிழக்கி குலுக்கி. சிம்பிள் காட். நம்ம காட் யாரு? ரொம்ப சிம்பிள் காட். ஆனா அது நமக்கு வர மாட்டேங்குது. ஏன்னு நான் சொல்றேன். ஹல்லேலூயா. நான் சொல்றதை மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கெல்லாம் பெரிய ஆளா ஆயிடுவீங்க. ஆவணும். தேசங்கள் மேல உங்களுடைய தரிசனங்கள் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜான் ஜி லேக் அதை தான் படிச்சிருக்கிறாரு. ஜீசஸ் என்ன பண்ணாரு? ஜான் ஜி லேக் நிற்கும் பொழுது அந்த ஊழியக்காரன் என்ன சார், இவரை முதல்ல வெளியில போக சொல்லுங்கன்ட்டாருங்க ஜான் ஜி லேக்க. அப்பதான் அவருக்கு உழைக்குது என்னன்னு. ஓ, டவுட்டுங்கிறது ஒரு பொல்லாதது. இந்த அன்பிலீஃப்ங்கிறது, அன்பிலீஃப்னா என்னது? அவிசுவாசங்கிறது பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ். இதுல நம்ம இருக்கக்கூடாதுன்னு அவர் மைண்ட்ல செட் பண்ணிக்கிட்டார். எங்க செட் பண்ணாரு? இங்க செட் பண்ணிட்டார். இங்க செட் பண்ணிட்டார் அவர். ஜான் ஜி லேக்கோட வைஃப் டிவி வந்து குட்டி குட்டி குழந்தைகள் கண்ணெல்லாம் சொருகி போச்சு. என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறார். நமக்கு நல்லா தெரியும் ஜெபிக்க. தெரியுமா தெரியாதா? நிறைய பேர் ஜெபிக்கும் பொழுது அப்பா அப்பா செய்யுங்கப்பா செய்யுங்கப்பா, அப்பா உங்களை தவிர யாருமே இல்லை. இது ஒரு ஜெபம். ஜெபமா இல்லையா? இதுதான் நம்ம ஜெபிக்கிற ஜெபம். ஆனா அவரு ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறாரு. 10:38 அப்போஸ்தலர் நடபடிகளை கோட் பண்றாரு. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவ வல்லமையினாலும் தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையில நிரப்பினபடியினால் பிசாசில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் நன்மை செய்கிறவராகவும் சுற்றி திரிந்தார். அப்ப எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லையா அப்படின்னு அவருக்குள்ள வந்திருக்கு. அந்த வசனத்தை படிக்கும் போது பராக்கிரமம் எப்படி வெளிப்படுது பாருங்க. டக்குன்னு அந்த மனைவி மேல பரிசுத்த ஆவியின் வல்லமையை அனுப்புற, வியாதியை எடு உன் கையை, சத்துருக்களை அவர்கள் மிதிப்பார்கள் இருக்கு பாத்தீங்களா? அல்லேலூயா. அவரே சத்துருக்களை மிதித்து போடுவார். இன்னைக்கு அந்த அவரே எங்க இருக்கிறாரு? இவரே 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 இவரே. ஆமென் சொல்லுங்க. நானே அப்படின்னு நீங்க சொல்லணும். அந்த மனைவி கண்ணு குழி விழுற நேரத்துல அப்படியே பொசுக்குன்னு போறவங்க டப்புன்னு ஏஞ்சி உட்காந்துட்டாங்க. So disease, sickness comes from Satan. Poverty comes from Satan. உனக்கு இருக்கிற தரித்திரம் சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. உனக்கு இருக்கிற வியாதி சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். அப்ப அவர் ஜெபிச்சுட்டே தான் இருக்கிறாரு. மனைவி இன்னும் மோசமா போயிட்டாங்க. எப்ப ஜெபம் கேட்கப்பட்டுச்சு? வசனத்தின்படி ஜெபிக்கும் பொழுது. இப்ப ஏன் நம்ம பராக்கிரமசாலியா இருக்கிற உள்ள ஆவியானவர் இருந்து நம்ம எத்தனை பிரேயர் மீட்டிங்க்கு போறோம், ஏன் நமக்கு ஒண்ணுமே வெற்றியா தெரியல? வசனத்தெல்லாம் படிக்கிறது கிடையாது. ஜெபம் பண்ண சொன்னா நிறைய பேர் ஜெபம் பண்ண போட்டி போடுவாங்க. ஆனா பைபிள்ல வேதத்தை தள்ளி ஜெபிக்கிறோட ஜெபம் எனக்கு அருவருப்பானதுன்னு எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் தேவன் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. ஒரு வருஷத்துல இருக்கு பிரசித்திப்படுத்துகிற பெண்களின் கூட்டம் மிகுதின்னு இருக்கு. அவ வசனத்தை படிச்சு வெளிப்படுத்துறவங்க யாருதான்? பெண்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அவிசுவாசம் இருந்தா என்ன நடக்கும்? நீங்க என்ன அழுது குதிச்சு அழுதாலும் என்ன நடக்குங்க? பதில் வராது, ஒண்ணுமே நடக்காது. இதை தெரிஞ்ச உடனே ஜான் ஜி லேக் அப்படியே வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க ஒரு பெரிய ரிவைவலே வந்துருச்சுங்க. எசேக்கியா பிரான்சிஸ் அவங்க அண்ணன் இந்த ஜான் ஜி லேக் புக்கை அதிகமா படிச்சிருக்காங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற பெரியவருங்க கான்சியஸா இருப்பாரா அந்த ஜான் ஜி லேக். உலகத்தில் இருக்கிறவனிலும் இப்ப எங்க இருக்குன்னு கேட்டா சொல்ல முடியும். 1 யோவான் 4:4 சொல்லிட முடியும். அதாங்க சொல்றேன், அந்த உணர்வோட படிங்க வசனத்தை. உலகத்தில் இருக்கிறவனிலும்னா என்னது? யார் இருக்கா உலகத்துல?
உலகத்தில் இருக்கிறவங்களும் சாத்தான்னு தெரியும் கண்ணே. இப்போ ஒரு பண கஷ்டம், இந்த பண கஷ்டத்தை கொடுக்கிறவனை விட எனக்குள்ள இருக்கிற பெரியவர். இந்த வியாதியை கொண்டுட்டு வந்தவனை விட எனக்குள்ள இருக்கிற பெரியவர். வேற என்ன? வேற உங்களுக்கு என்ன? இந்த சண்டை உண்டாக்குறவனை விட எனக்குள்ள இருக்கிற பெரியவர். இப்படியே சொல்ல சொல்ல பரிசுத்தாவினர் எப்படி ஆட்டாரு, இந்த ஜான்ஜி லேக்குள்ள இருந்து வல்லமையா பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வேலைக்காரிக்கு பயந்து இயேசு கிறிஸ்துவ யாரு என்ன செஞ்சார்? மறுதலிச்சாரு. எத்தனை தடவை? அந்த மறுதலிச்ச பேதுரு எப்படா வருவான், என்ன அடுத்தது எப்படா வெளில வருவான், அவன் நிழல் வருமா, என்ன வருமா? EPIGAZO அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா அவங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை, நான் அர்த்தம் தெரிஞ்சுங்க. எபிகாசோன்னா மதர் மேரிக்குள்ள பரிசுத்தாவினை நிழலிட்டார். பார்த்தீங்களா? நிழலிட்டாரா இல்லையா? அதே வார்த்தை பேதுருவனுடைய நிழல் பட்ட இடத்தில் வந்தவர்கள் சுகமானார்கள்ன்ற இடத்துல அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. புரியுதா நான் பேசுறது? பைபிள் 2 இடத்துல தான் இந்த நிழலிட்டார்னு இருக்கு, நிழல் என்ற வார்த்தை இருக்கு. ஆமென். அப்ப அந்த நிழல்ங்கிறது என்னன்னா பயங்கரமான பராக்கிரமம். அந்த அந்த நிழலிட்ட உடனே அவங்க சொல்றாங்க பாருங்க, அக்செப்ட் பண்ணாங்க பாருங்க, என்னன்னு, என் ஆண்டவருக்கு நான் அந்த அந்த பாசிட்டிவா சொன்ன உடனே கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. வார்த்தை மாமிசம் ஆயிற்று. இன்றைக்கு வார்த்தை சுகமாய் வரும், வார்த்தை பணமாய் வரும், வார்த்தை வீடாய் வரும், வார்த்தை உறவாய் வரும், வார்த்தை பிள்ளை பாக்கியமாய் வரும், வார்த்தை நிரந்தரமான தீர்வை உண்டாக்குகிறதாய் வரும். வார்த்தை மாமிசமாச்சு, நமக்கு என்னவா ஆகணுமோ அதுவா ஆகும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருடைய நிழல். பேதுரு யாருங்க? நம்மள மாதிரி ரொம்ப சாதாரண மனுஷன், படிப்பறிவு இல்லாதவர், மீனவர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடையே அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள்குள்ளவே இருந்தவர் தான் பயந்தாங்குழியா இருந்தார். ஃபியர் அப்படிங்கிறது இந்த அன்பிலீஃப் மாதிரி, அது ஒரு நெகட்டிவிட்டி தான். பயம், ஐயோ நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டால் என்ன பண்ணுறது. அந்த வேலைக்காரிக்கு போய் பயந்தவன் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சிங்கன்னா பயங்கரமாக பேசுகிறாரு. நீங்கள் அவர்களை கொலை செய்தீர்கள், அவரால் என்று வேறு ஒருவரால் மீட்பு இல்லைன்றதெல்லாம் பேசுனது யாரு? பேதுரு. ஆமென். இயேசுவோடு டிராவல்ல பண்ணும்போது பாருங்க, ஜீசஸ் தண்ணி மேல நடக்கிறாரு. பீட்டர் வாக்ட் ஆன் வாட்டர்னு இங்கிலீஷ்ல இருக்குங்க. பேதுரு ஜலத்தின் மேல் நடந்தான். நடக்காம இல்ல, தண்ணி மேல நடந்தார் இயேசு மாதிரியே. அது எப்படி? அந்த விசுவாசத்தோடு கூடி அந்த வைப்ரேஷன் என்னதுங்க? ஹோலி ஸ்பிரிட்டுடைய பராக்கிரமங்க. அதை அக்ரி பண்றாரு. நீரையானால் நான், வா, ஒரே எழுத்து. தமிழ்ல வா, இங்கிலீஷ்ல கம். இந்த ஒரு எழுத்துங்க. தண்ணி மேல பீட்டர் என்ன செய்யறாரு? நடந்தாரு. இன்னைக்கு உனக்கு என்ன தண்ணீரை நீ கடக்கும் போது கூட இருப்பேன்றாரு. ஆறுகளை நீ கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளாதுங்கிறாரு. நம்ம இதை பிராக்டிக்கலா அப்ளை பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற அசூர சக்தி வல்லமை பரிசுத்த ஆவியானவர், the same spirit of Jesus is in you. ஒரே ஆவியா இருக்கு. இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன ஆவியானவர் இருந்தாரோ அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். பேதுருக்குள்ள என்ன ஆவியானவர் இருந்தாரோ அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? நீ அந்த பராக்கிரமசாலியா இருக்கணும்ன்றார். இந்த பராக்கிரமத்தை ஆவியானவர் எனக்குள்ள இருக்கார், நான் மறுபடியும் பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுனால வராது. வார்த்தையை ஆவியானவர் வார்த்தை ஜீவனமா உங்களுக்குள்ள இருக்கிறாரு. திரளான ஜலத்தின் மேல் அசைவாடிட்டு இருக்கிறாரு. ஆதியாகமத்துல வார்த்தையை சொன்ன உடனே ஆவியானவர் என்ன செய்யறாரு? வேகமா போய் செய்யறாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடும் பொழுது என்னெல்லாம் இருந்தது?
இருள் இருந்தது, ஃபைன். வெறுமை இருந்தது. அப்புறம் என்ன இருந்தது? இருள், வெறுமை, ஒழுங்கின்மை இருந்தது. ஒழுங்கின்மையெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிற சண்டை சச்சரவுகள். இருள் சாத்தானால வருகிறது. ஆமென். ஸோ கவனிங்க, அங்கதான் என்ன செய்யறாரு ஆவியானவர்? அசைவாடிக்கிட்டே இருக்கிறாரு. when the word is pronounced, இந்த ஓட்டப்பந்தயத்துக்கு நிற்பாங்க தெரியுமா பிள்ளைங்க? பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. அப்போ அந்த பிள்ளைங்க யாரை பார்க்கும்? ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுறவங்க யாரை பார்ப்பாங்க? லைனை பார்ப்பாங்களா? விசில் சொன்னவங்களை கை தட்டுங்க. விசில் யார் சொன்னா? கை தட்டுங்க. உங்களுக்கு நான் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சிருக்கேன். நான் நொண்டி அடிக்க மாட்டேன், கபடி விளையாடுவேன், ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவேன், ஆம்பளை மாதிரி ஓடுவேன். நான் நொண்டி விளையாடுறாங்க பொம்பளை பிள்ளைங்க, கபடி விளையாடுவேன் நான். ஹல்லேலூயா. என்னது வாயில் அந்த ஓட்டப்பந்தயம் பண்ணும்போது எல்லாம் அங்கே பார்ப்பேன். நான் யாரை பார்ப்பேன்? அந்த விசில வாயில் எடுக்க ஊதப்ப டப்புன்னு ஓடிடுவேன். அதே மாதிரி ஆவியானவர் வார்த்தையை சொல்லும் பொழுது திரளான ஜலத்தின் மேல் அசைவாடுற. ஆனா அங்க என்னதான் இருக்குது? ஒழுங்கின்மை இருக்கு, இருள் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு? வெறுமை இருக்கு. ஆனா இவர் போன உடனே கட 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 கடன்னு எல்லாம் வந்துருச்சு. வார்த்தை வந்ததும் அப்ப பரிசுத்த ஆவியானவர் இஸ் a active person. அவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். நம்ம ஆக்டிவா இருக்கோமா? எப்ப ஆக்டிவா அவர் செயல்படுவாரு? இந்த வசனத்தின்படி வார்த்தையினாலதான். அப்ப ஜெபம் எப்படி பண்ணணும்? அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார்னா இப்ப நீனே மிதிக்க முடியாத காரணம் என்ன? இப்ப நீங்க யாருடைய உதவி இல்லாம நீங்க விக்டோரியஸா வாழலாங்க. நான் சொல்ற சத்தியத்துல எத்தனை பேருக்கு புரியுது? ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாரு. நமக்குள்ளன்னு சொல்லி ஒரு 10 லட்சத்தை பேங்க்ல போட்டுட்டு நம்ம பணம் சிஸ்டர்னு சொல்லுவீங்களா? நம்ம பணம் சிஸ்டர் இதுன்னுவீங்களா? கர்த்தரை ஓன் பண்ணிக்கங்க, உரிமையாக்கிங்க. என்னுடையவர்னு சொல்லுங்க. தாவீதோட என் தேவன் என்னுடையவர், என் கண்மலை, என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், என் துருகம், என் கேடகம், என் ரட்சணை கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம், என் 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 என்ன சொல்றாரு பாருங்க. ஆவியானவர் என்னுடையவர். கிறிஸ்துக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் தான் எனக்குள்ள இருக்கிறார். பேதுரு நிழல் பட்டது சுகமாக்குற அதே ஆவியானவர் தான் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கோட்டை விடுற இடம் எது? நீங்க மறுபடியும் பிறந்தீங்களா? சொல்லுங்க. அமைதியாயிட்டீங்க பாத்தீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ தலையாயிருப்பான்னு சொல்லுங்க. இப்ப எல்லாம் கை தட்டுவாங்க, குஷி ஆயிடுவாங்க. மறுபடியும் பிறந்தீங்களா? 1ஆம் அதிகாரம் ஜான்ல 13 என்ன இருக்கு பாருங்க. 13. எத்தனை பேருக்கு பசிக்குது? பசிக்கலன்னா அல்லேலூயா சொல்லுங்க. அது ரொம்ப புவர் அல்லேலூயா, பவர்ஃபுல் அல்லேலூயா. தேங்க்யூ. 13 வாசிங்க கண்ணு. நல்ல கவனி. அவர்கள் ரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். இப்ப நீங்க மறுபடியும் பிறந்தது யாரால? தேவனால. சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்தவன். எல்லாரும் சொல்லுங்க. தேவன் எப்படி இருக்கிறார்? அப்ப நீங்க எதுல பிறந்திருக்கிறீங்க? அப்ப சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்தவன். Come on everybody சொல்லுங்க ப்ளீஸ். நான் தேவனால் பிறந்தவன். இப்ப அன்னொன்னு சொல்றேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். சொல்லுங்க எல்லாரும். தேவனால் பிறப்பதெல்லாம் வீட்டையே ஜெயிக்கலையே இன்னும். வீட்டை ஜெயிக்கல, மனைவியை ஜெயிக்க முடியல, புருஷனை ஜெயிக்க முடியல, பிள்ளைகள் அடங்க மாட்டேங்குது. தேவனால் பிறப்பதெல்லாம் சொல்லுங்க எல்லாரும். அடுத்தது, அடுத்த பகுதி. நோ நோ நோ, அது வேண்டாம் எனக்கு. நம்முடைய விசுவாசம் இருக்கா? அப்படி இருக்கா? நல்ல எங்க இருக்குது? 1 யோவான் 5:4 வாசிங்க. 4:4
உலகத்தில் இருக்கிறவனே எனக்குள்ள பெரியவர். 5 நாள் என்ன தெரியுமா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எது நம்முடைய விசுவாசம் அந்த இடத்துல வருது? என்ன விசுவாசம் அது? உங்க பேர் என்ன? விசுவாசி. நம்ம பேர் என்னங்க? இவங்க எங்க சர்ச் விசுவாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த சர்ச் விசுவாசின்னு சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுங்க. அப்போ நம்முடைய விசுவாசம் அந்த இடத்துல எது? என்ன விசுவாசம் அது தம்பி? என்ன விசுவாசம்? உலகத்தை ஜெயிக்கும்னு நீ விசுவாசிச்சா ஜெயிக்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம். என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? நான் தண்ணி குடிச்சேன், நீங்க என்ன குடிக்கிறீங்க? தேவனால் பிறப்பதெல்லாம் என்ன? நம்முடைய விசுவாசமே. நம்முடைய விசுவாசம் என்ன? நான் உலகத்தை ஜெயிக்க பிறந்திருக்கிறேங்கிறதா விசுவாசம். ஆமென். அப்ப நீ உலகத்தை ஜெயிப்ப. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஜெயிப்ப. இந்த வருஷத்துல கர்த்தருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். என்ன தெரியுமா? இப்ப பேதுருவோட நிழல் பட்டதெல்லாம் சுகம் ஆயிடுச்சு. இப்ப பவுல் அப்படிதான், பெரிய பெரிய மிரக்கல். அவருடைய ட்ரெஸ் போய் போட்டா சுகம் அடைஞ்சிடுறாங்க. அதே ஆவியானவர் தானே எனக்குள்ள இருக்கிறாரு. சொல்லுங்க. இதை மாதிரி நான் ரொம்ப தியானிச்சுட்டு இருந்தேன். நல்லா கவனிங்க, நீங்க நல்லா தியானிச்சு ஆண்டவர் சொன்னாரு, இந்த 2025ல இந்த சூப்பர் நேச்சுரல் மிரக்கல்லாம் உன் ஊழியத்தில் நடக்கிறதுக்கு உன்னை நீ தயார்படுத்திக்கன்னார். உடனே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஆண்டவரே, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நான் அப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னேன். நான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த தண்ணி மேலெல்லாம் நடந்த மாதிரி பிரச்சனை மேலெல்லாம் நான் நடக்கணும். எவ்வளோ பிரச்சனையில் வரவங்களுக்கெல்லாம் நான் நீங்கள் உயிருள்ளவர்னு காட்டணும் அப்படின் போது காடு சொன்னதை சொல்கிறேன், நம்புங்க. தண்ணி மேலே நடக்கிறதுக்கு முன்னாடி பீட்டர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டார். சொல்லுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா கேளுங்க. சொல்லுங்க. தண்ணி மேலே நடந்தாரா? யாரு? பேதுரு. அப்ப நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? நான் நடக்கட்டுமான்னு கேட்டாரா? சும்மா கதெல்லாம் விடாதீங்க. நீரேயானால் அப்படின்னா என்ன? நீங்க தண்ணி மேல நடந்தா நானும் நீங்களும் ஒண்ணுதாங்கிற வான்ட்டாரு. சரி, அது ரைட்டு. அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? இது யாருமே சொல்ல மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இயேசு பார்த்துட்டாரு. குட். தண்ணியில நடந்தாரு, இயேசு பார்த்து. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? இயேசு தண்ணியில் நடந்து பார்த்தாரு கண்ணு. இவரு நடந்துட்டாரு. இவர் நடந்து வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்தார்? என்ன நடந்துச்சு? எங்க இருந்தார்? ஃபேண்டாஸ்டிக் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். எங்க இருந்தார்? போட்ல இருந்தார். தைரியமா சொல்லுங்களேன். இப்ப கர்த்தர் என்ன கேட்டதை நான் சொல்றேன். இப்ப உங்களுக்கு அந்த 2025ல ஒரு விக்டோரியஸா வேணுமா வேணாமா? இப்பவே எனக்கு அந்த 2025ல அவர் சொன்னதெல்லாம் இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு சத்தியமா உண்மையை பேசுறேன்னா 2025ல மிரக்கல் பண்றதுக்கு 2025ல மிரக்கல் பண்றதுக்கு இதை செய்யன்னு சொல்லிட்டு பீட்டர்கிட்டேருந்து ஒன்று கற்றுக் கொடுத்தாரு. தண்ணி மேலே நடந்த மாதிரி நான் மிரக்கலாக நான் வாழணும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தளத்தில் ஊழியக்காரியாக நான் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு இம்பேக்ட் பண்ணணும்னு நான் கேட்டேன். அப்பன்னா பீட்டர் என்ன செஞ்சாருன்னு என்ன கேட்டார். நான் கரெக்டாக அவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவர்கிட்ட. நீங்கள் சொல்ல பாருங்கள். பீட்டர் போட்டில் இருந்தாருன்றது கரெக்டாக. ஆனால் தண்ணியில் நடக்கணும்னா அவர் போட்டை விட்டு தண்ணிக்கிட்ட வரணும். போட்டை விட்டு முதல்ல தண்ணியில் இறங்கணுங்க. ஃபஸ்ட்டு போட்டை விடுனார். ஃபஸ்ட்டு போட்டை விட்டதுனால தான் தண்ணியில் நடக்க முடிஞ்சுச்சு. இப்போ போட்டை விடுறதுன்னா என்ன? வேலையெல்லாம் எப்பயும் விட்டேங்க நான். இல்லை, உன் மண்டை சொல்லுது இல்லை, உன் மண்டை சொல்லுது இல்லை, பயமுறுத்துது இல்லை, கண்ணு பார்க்குது இல்லை. இந்த 5 சென்சஸ் இருக்குல்ல, சென்ஸ் ஆர்கன்ஸ், ஐம்புலன்கள் இருக்குல்ல, அதை நீ நம்பக்கூடாது. நம்பலன்னா நீ தண்ணி மேல நடப்பண்ணார். எத்தனை புரியுது? இப்ப நீங்க இந்த கண்ணு, இந்த காது, இந்த வாய், இதெல்லாம்
உங்களுது இல்லைன்னு நீங்க சொன்னா நீங்க சூப்பர் நேச்சுரல் பராக்கிரமம் செய்யலாம். நான் தேவனாலே பராக்கிரமம் செய்வேன், சத்துருக்களை நான் மிதிப்பேன். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியுது? போட்டை விட்டு இறங்குறதுன்னா என்னன்னு கேட்டேன் காடு கிட்டனா. சரி நான் போட்டை விட்டு இறங்கிக்கிறேன்னு. அப்பதான் சொன்னாரு, இந்த கண்ணால நீ பார்க்கறதெல்லாம் மாத்திக்கன்னாரு. இதை பேசுறத இப்போ ஒரு ஜுவல்ல கொண்டு போய் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. உடனே நான் சொன்னேன், இந்த ஜொல்லு இந்த 20 தேதிக்குள்ள மீட்டு பீரோவில் வருதுன்னு மீட்டு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். வாய்ப்பே இல்லை. இந்த கிராமத்தில் போய் இத்தனை பேருக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், 20,000 வேணும் அப்படிங்கிற ஒவ்வொரு பாப்பா வந்து நான் அந்த 20,000 கொடுத்துட்டு போறேன். இந்த நேரத்தில் இதை நான் செய்யணும். சத்தியமா நடந்துச்சுங்க, நடந்துகிட்டு இருக்குங்க. இதெல்லாம் சொல்றதுக்காக தாங்க அவர் கூப்பிட்ட உடனே ஒத்துக்கிட்டேன் நான். இதெல்லாம் ஒரு பெரிய மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு 100 மெசேஜ் என்னை விட வல்லமையான ஊழியக்காரர்லாம் அவர் ஈஸியா கூப்பிட்டுருவாரு. புரியுதா? சத்தியத்தை நீங்க அறியணுங்க. இந்த மண்டை சொல்றத நம்ப வேண்டாம். இந்த மண்டை சொல்லுதுன்னா நீ தோல்விதான். இந்த கண்ணு பாக்குறது பாருங்க, 5000 புருஷர்கள் இருக்காங்க, 5 அப்பம் இருக்கு. அவர் எங்க பார்த்தாருங்க? கிரௌட பார்த்தாரா? அச்சோ அண்ணாந்து பார்க்கிறாரு. உடனே அந்த 5 அப்பத்து 2 மீன் துண்டு என்ன செய்யறாரு? ஸ்தோத்திரம் சொல்லுங்க எல்லாரும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொன்னா என்ன ஆகும்னு சொன்ன? நீங்க ஸ்தோத்திரம் சொன்னா என்ன ஆகும்? தேவன் மகிமைப்பட போறாரு. மகிமைப்பட்டாரா? இந்த கண்ணாலே பார்த்தானுங்களே. 200 பணம் இருந்தா கூட ஏன் இந்த பிலிப்பு 200 பணம்னு சொன்னான் தெரியுமா? தெரியுமா இருக்காது? சொன்னது யாரு? பிலிப்புன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? குதிரைன்னு அர்த்தம். அவனுக்கு குதிரைன்னா ரொம்ப பிடிக்குமா. ஒரு 200 ரூபாயை சேர்த்து வச்சிருக்கான் தெரியாம. எங்க தலைவர் கர்த்தர் வந்து ஜீசஸ் வந்து அந்த பணத்தை குடுறான்னு வரன்ட்டு உடனே முந்திக்கிறான். என்னன்னு 200 ரூபா கூட 200 ரூபாய் குடுறான்னு கேட்டுருவாருன்ட்டு அதெல்லாம் பத்தாதுன்னு இவனே முந்திக்கிறான். நம்மளாம் அப்படித்தானே செய்வோம். ஐயாயிரம் புருஷர்கள் சாப்பிட்டாங்க. மனைவி எத்தனை பேரு, பிள்ளைங்க எத்தனை பேரு, மிச்சம் வேற எடுத்தாங்க. சோ உன் கண்ணுல பார்க்கறத, உன் காதுல கேட்கறத, ஹலோ பேசுறத மாத்திக்க. இதான் படகை விட்டு இறங்கணும்னு சொல்லிட்டாரு. படகை விட்டு இறங்குறதுன்னா உங்களுக்கு என்ன? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ வந்து பில்டிங் ஃபண்டுன்னு ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓப்பனா பேசுறேன்னா அதை ஃபர்ஸ்ட் பேங்க்ல போறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன்? என்ன செய்ய முடியும்? என் பக்கத்தில் இருக்கிற பையில போடுவேன். அந்த அசிஸ்டன்ட் வர்றதுக்குள்ள நாய்கா போட்டு அந்த பணம் எதுல தான் இருக்கும்? என் பையில இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அது மாதிரி நீ வைக்க கூடாதுன்னாரு. புரியுதா? இப்போ ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை எடுப்போம் சர்ச்சில். திங்கக்கிழமை அந்த அக்கௌண்டன்ட் வரலன்னா அந்த பணம் எங்க இருக்கும்? ஏன் பையில. ஆண்டவர் சொன்னாரு, அது உங்ககிட்ட இருக்கவே கூடாதுன்னாரு. என்ன சொன்னாரு? உன்கிட்ட இருக்கவே, நான் தான் அதை கொடுத்துட்றேன். நோ நோ, அது உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னாரு. இது வந்து செப்டம்பர்லேருந்து இது நடந்துகிட்டு இருக்கு என் வாழ்க்கையில். அதை நான் உடனே அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் அதை வச்சுக்கோங்க, ஆஃபீஸில் வச்சுக்கோங்க, அந்த பணத்தை என்கிட்ட கொடுக்காதீங்கன்னு பணம் புழங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. உண்மையை பேசி கொண்டிருக்கிறேன். என் ஸ்டாஃபெல்லாம் கூப்பிட்டு நான் மீட்டிங்கில் சொன்னேன், கர்த்தர் வந்து என்னை வந்து அசாதாரணமான ஒரு தளத்தை நோக்கி போக சொல்கிறாரு. இல்லை சிஸ்டர் நீங்களே வச்சுக்கோங்க. இல்லை இல்லை இல்லை, நான் போட்டை விட்டு இறங்கிட்டேன்ட்டேன். போட்டை விட்டு இதுமாரி உங்களுக்கு எதையாவது ஒன்று, இதில் என்ன தப்பு, அதை வச்சுக்கிறதுல என்ன தப்புன்னு இருந்தா வச்சுக்காதீங்க. அப்பனா நீங்க போட்டை விட்டு இறங்கின அடுத்தது என்னங்க? நீங்க நடப்பீங்க தண்ணியில. உங்களுக்கு தெரியுமா, பீட்டரும் ஜீசஸும் இவன் பீட்ரு நடந்து கொஞ்சம் தூரம் வந்து உழுவுற மாதிரி ஆயிட்டான். ஏன்னா அவன் பார்வை மாறினதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு 2 பேருமே நடந்து போறாங்கன்னா எவ்வளவு தூரம் போனாங்கன்னு இருக்கா பைபிள்ல? இல்ல இவர் தூக்கின உடனே போட்டு கிட்டக்க வந்துருச்சா? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? கொஞ்சம் தூரம் பீட்டரும் தண்ணி மேல ஜீசஸோட நடக்கிறார். இவர் விழுந்த உடனே தூக்கின உடனே அவர் நடக்கலாம். இவன் நடக்க முடியுமான்னு ஒரு கேள்வி என்னைக்காவது வந்திருக்கா உங்களுக்கு? இல்ல இவர் தோல்ல போட்டு பீட்டர என்னடா விசுவாசமா இருக்க, படுத்துக்கடா,
2 பேருமே நடந்து வந்தாங்க. அப்போ போட்டை விட்டு நீங்க இறங்கிட்டீங்கன்னா பொறுப்பு அவருது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? போட்டை விட்டு நீ இறங்கிட்டன்னா பொறுப்பு அவருது. ஆமென். கர்த்தர் அவ்வளோ நல்லவரா இருக்கிறாரு. சில காரியங்களை ஹவு டு மேனேஜ் மணி, ஹவு நாட் டு மேனேஜ் மணி, இதை இப்படி செய் அப்படி செய், இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இதை செய் அதை செய்யணுது அப்படியே கேட்க கேட்க பயங்கர சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸ் நடக்குது. ஆமென். சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள் நடக்குது. பராக்கிரமம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சத்துருக்களை என் காலின் கீழே நான் மிதிச்சிட்டு இருக்கேன். அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்டதை நீங்க செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க ஆராதிக்கிற தேவன் இயற்கையில உள்ளவரா? அவர் குழந்தை தச்சு இயற்கையா? அவர் செய்த மிரக்கிள்ஸ் எல்லாம் இயற்கை தளத்துல நடக்கக்கூடியதா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட, இயற்கை தளத்துக்கு அப்பாற்பட்ட, இயற்கை தளத்துக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. அப்படியே எழுந்துருங்க எல்லாரும். ஹல்லேலூயா. ஓரா பாலா ராஷாலாதா ரீமா நிக்கராபாலா ரீப்ளு பிரிப்ளு துர்கினி மர்ஹலா மகாதானா ரீபா தீனா கூலா கிராப்பா ரிபாத்தன கரபா. எல்லாரும் அப்படியே தேவனிடத்துல நான் போட்டை விட்டு இறங்க ரெடியா இருக்கேன்னு சொல்லுங்க. அது உங்க போட்டு என்ன, நீங்க அந்த போட்லேருந்து இறங்கணுங்கிறது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க தேவனாலே பராக்கிரமம் செய்கிற ஒரு குடும்பம். நீங்கள் தேவனாலே சேனைக்குள் பாய்கிறபடி தேவனாலே சேனைக்குள் பாய்கிற ஒரு குடும்பத்தாரா இருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினால உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன் பாய்வேன் பாய்வேன், நான் மதில்களை தாண்டுவேன். சொல்லுங்க, உம்மாலே நான் தாண்டுவேன், மதில்களை தாண்டுவேன். கர்த்தர் சொல்றாரு, உன் மதில்கள் எல்லாம் எனக்கு முன்னாடி இருக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எழுந்திருக்க முடிஞ்சவங்க எழுந்து அப்படியே அர்ப்பணிச்சிருங்க. ஆல்மரி ஷபில் ப்ரோ மெகிபாலாரா தேர்பலபரா ரெபேதே ரேமே நேக்கரபலபரா அப்பா ரிபாதினி மகதினி ரூதினி ரெங்கி தனாகலோக ரோகரிபி ஆந்தரபா மெகாப்லாக்கி ஆந்தரே மகாதீத்த ரூதரிக்க ரிக்க சகத்தினி. ஒரு உணர்வு இல்லை. இது பரிசுத்தாவே ஒரு உணர்வுல கை தட்டுறதல்ல, ஒரு உணர்வுல குஷியா இருக்கிறதல்ல, உள்ளான மனுஷல கிடைக்கிற ஒரு வல்லமை, உள்ளான மனுஷல எழும்புகிற ஒரு வல்லமை. ரீபா மாமா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்க. உங்க வாயை திறங்க. உங்க சத்தம் கேட்கட்டும், உங்க சத்தம் கேட்கட்டும். நீங்க தேவனோடு பேசுறீங்க. நீங்க அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அவன் தேவனோடு ரகசியங்களை பேசு. ரீபா லாமா ரீபா தீனா பெகே பெரோ பஹா பலே பிரே தெரே. உன் கட்டுகள் அறுந்து போவதாக, உன் நுகங்கள் முறிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. உன் குடும்ப பிரச்சனைகள் சுக்கு சுக்காய் உடைவதாக. I crush the demonic forces in the name of Jesus. Hallelujah. உன் வாயை விரிவாய் தர. யாரும் அமைதியா இருக்காதீங்க, யாரும் தூங்காதீங்க. ஒரு விடுதலையின் நாள், ஒரு புதிய வருஷத்துல, புதிய ஆண்டுல புது நன்மைகள், புது கிருபை, புதிய வல்லமை. ஓ ஓ ரிபா பாபா ஓ ரிபாலாரா சிபாலிபா ரிபா பாபா பாபா ரிபாலபா ஓரி கபா பாபா ரிபாலபா மெகதினி கருகலா மெஷிக்கரிக்கல கரகதினி ஆன்கரபா தீக்கதுன கரிக்கடி ரீஷகர. கொழுமையானவைகளினால் உன்னை மோசிக்கிற ஆண்டு. ரிக்க தீன மல்வி அல் ஷடாய். I am El Shaddai. I am more than enough for you. I am more than enough. ஓ சிக்கரக சகனா சிகதினி கரகலா. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு முன்பாக உன் வாயை விரிவாய் தர. உன் வாய் விரிவாய் திறக்கப்படட்டும். இப்போது பெற்றுக்கொள். நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரம் நீ. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். Receive the fire anointing. Receive 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 in the name of Jesus. Receive, I say, in the name of Jesus. Shakarakada shikadikadara darikka tukkarakara. உன் துக்க நாட்கள் முடிந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஜீசஸ் நீண்ட நாளாய் ஜெபித்து ஜெபித்து ஹல்லேலூயா சோர்ந்து வந்திருக்கிற சகோதரனே, தேவன் சொல்றாரு, நீண்ட நாள் காத்திருக்குதல் இருதயத்தை உனக்கு இழைக்க பண்ணிட்டு, இந்த ஆண்டிலே, இந்த வருஷத்தின் துவக்க நாட்களிலே நீ விரும்பினது உனக்கு வந்து சேரும். உன் குடும்பத்தின் கட்டுகள் நொறுங்கி போனது. சத்துரு போட்ட திட்டங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போனது. தடைகள் தகர்க்கப்பட்டது. கட்டுகள் அருந்து விழுந்தது. நுகங்கள் முறிந்து போனது. எழும்பு சீயோனே, நீ எழும்பு. உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு.
Receive the anointing. Receive the anointing. I deliver the families in the name of Jesus. I deliver the whole family in the name of Jesus. Hallelujah. இவ்வளவுதானே உங்க சத்தம்? சத்தத்தை உயர்த்துங்க. தேவன் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓரா காராபா, ஓரா காராபரபா, ஓகரகரகரபரபா. Yes, yes, yes. Fire, fire in the name of Jesus. Receive the fire. Receive the fire anointing. Receive the deliverance. Receive the deliverance. Receive the deliverance. கட்டுகள் அறுந்துவிடு, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்தவர் உன்னுடைய ஆண்டவர். என்னுடைய ஆண்டவர் வெற்றி சிறந்தவர், வெற்றி சிறந்தவர். உனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். பெற்றுக்கொள், அந்த வெற்றி எடுத்துக்கொள், வெற்றி எடுத்துக்கொள், வெற்றி எடுத்துக்கொள், வெற்றி எடுத்துக்கொள், சுகத்தை எடுத்துக்கொள், நல் உறவை எடுத்துக்கொள். Jesus. Financial blessings in the name of Jesus. Financial blessings in the name of Jesus. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி நமது நிமித்தம் தரித்திரனானாரு. அவருடைய ஐஸ்வர்யத்தை நீ பெற்றுக்கொள். Receive the financial blessings in the name of Jesus. Receive the financial blessings. I command money cometh in the name of Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. கர்த்தாவே, உம்முடைய நாம மகிமைப்படும்படி நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மகிமைப்படுத்தும்படியான தேவ பராக்கிரமம் எங்கள் மூலமாய் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்குள் இருக்கிறவர் எங்கள் பிரச்சனை பார்க்கலும் பெரியவராய் இருக்கிறதற்காக ஓ ஹல்லேலூயா நன்றி சொல்லுகிறோம். மகிமையின் தேவனே, வந்த ஒருவர் விடாமல் ஒரு சிறு பிள்ளையிலிருந்து பெரியோர் வரையில் தேவரீருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும், தேவ மகத்துவம் வெளியரங்கமாகட்டும். கர்த்தருடைய பராக்கிரமத்தின் ஆளுகை அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய 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 நன்மையை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். என் தேவன் இந்த ஜெபத்தை கேட்டதற்காக உம்மாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். நாங்கள் எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவோம் இயேசுவின் நாமத்தினால. உம்முடைய திருக்கரத்தில் இந்த கூட்டத்தை ஒப்பு கொடுக்கிறேன். வந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுமந்து போறதற்காக, விடுதலை சுமந்து போறதற்காக, வெற்றியை எடுத்துக்கொண்டு போறதற்காக, எந்தெந்த இடத்துல யாரா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஜெபித்த பிள்ளைகளை என் தேவன் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்றதற்காக நன்றி. நீர் அப்படியே செய்தபடினால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனும் நீங்க தானப்பா, ஆறுதலின் தெய்வமும் நீங்க தானப்பா. அதிசய தேவனும் நீங்க தானப்பா, ஆறுதலின் தெய்வமும் நீங்க தானப்பா. நல்லவரும் நீங்கப்பா, வல்லவரும் நீங்கப்பா, நல்லவரும் நீங்கப்பா, வல்லவரும் நீங்கப்பா. எனக்காக ஜீவன் தந்த எந்த மீட்பர் நீங்கப்பா, எனக்காக ஜீவன் தந்த எந்த மீட்பர் நீங்கப்பா. அதிசய தேவனும் நீங்க தானப்பா, ஆறுதலின் தெய்வமும் நீங்க தானப்பா. என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர் நீங்கப்பா, என் உருவம் என்னதென்று அறிந்திருப்பவர் நீங்கப்பா. என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர் நீங்கப்பா, என் உருவம் என்னதென்று அறிந்திருப்பவர் நீங்கப்பா. எனக்காயுத்தம் செய்யும், எனக்காயுத்தம் செய்யும் சேனை தலைவர் நீங்கப்பா, எனக்காயுத்தம் செய்யும் சேனாபதியும் நீங்கப்பா. என்னோடு இருக்கும் இம்மானுவேல் நீங்கப்பா, என்றும் என்னோடு இருக்கும் இம்மானுவேல் நீங்கப்பா. நல்லவரும் நீங்கப்பா, வல்லவரும் நீங்கப்பா, நல்லவரும் நீங்கப்பா, வல்லவரும் நீங்கப்பா. எனக்காக ஜீவன் தந்த எந்த மீட்பர் நீங்கப்பா, எனக்காக ஜீவன்
அதிசய தேவனும் நீங்க தானப்பா, ஆறுதலின் தெய்வமும் நீங்க தானப்பா. ஆயுசு நாட்களை அளந்து வைத்தவர் நீங்கப்பா, அடியேன் வாழும் எல்லையை குறித்து வைத்தவர் நீங்கப்பா, அக்களை அழிந்து வைத்தவர் நீங்கப்பா, அடியேன் வாழும் எல்லையை குறித்து வைத்தவர் நீங்கப்பா. வாக்கு தத்தங்களை வரைந்து வைத்தவர் நீங்கப்பா, வாக்கு தத்தங்களை வரைந்து வைத்தவர் நீங்கப்பா. வாழ்நாள் முழுதும் என்னை வழி நடத்திட வாங்கப்பா, வாழ்நாள் முழுவதும் என்னை வழி நடத்திட வாங்கப்பா. நல்லவரும் நீங்கப்பா, வல்லவரும் நீங்கப்பா, நல்லவரும் நீங்கப்பா, வல்லவரும் நீங்கப்பா. எனக்காக ஜீவன் தந்த எந்த மேய்ப்பர் நீங்கப்பா, எனக்காக ஜீவன் தந்த எந்த மேய்ப்பர் நீங்கப்பா. அதிசய தேவனும் நீங்க தானப்பா, ஆறுதலின் தெய்வமும் நீங்க தானப்பா. அல்லேலூயா. பிரைஸ் காட். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த சர்வல்லமில்ல தேவனாகிய கர்த்தாவே, நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த விடுதலை உபவாச கூடைக்காக நன்றி. மாதந்தோறும் இந்த 3ஆம் சனிக்கிழமை உபவாச கூடை நடத்த உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மாதமும் இந்த ஆண்டில் கிருபையாய் நடத்தி கொடுத்து இந்த நாளிலும் ஆண்டவரை கூடி ஆராதிக்க உடைய வசனத்தை தியானிக்க நீர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபையுள்ள வார்த்தைக்காக நன்றி. உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாயும்படியாகவும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவராலே சத்துருக்களை மிதித்து போடும்படியான ஒரு வல்லமையை பராக்கிரமத்திற்கு எங்களுக்குள் வைத்திருக்கிறீர் என்ற வெளிப்பாடு நிறைந்த சத்தியத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொருவரும் உமக்குள் பலனடைந்து 30, 60, 100 பலன் கொடுத்து ஒவ்வொருவரும் பராக்கிரமத்தோடு எழும்ப, பரிசுத்த ஆவியான ஒத்தாசையோடு எழும்ப கர்த்தர் கிரியை செய்வீராக, உடைய வல்லமை வெளிப்படுத்துவீராக. எழுந்து ஆண்டவரே பராக்கிரமம் செய்ய கர்த்தர் கிரியை செய்வீராக, அற்புதங்களை நடப்பிப்பீராக, சாட்சியாய் நிறுத்துவீராக, விதைத்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து மீதமெடுக்க கிருபை செய்தல்லும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். விதைத்த ஒவ்வொருவரையும் ஆஸ்வதியும், தேவைகளை சந்தி, எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இந்த நாளிலே விதைத்த கொடுத்த ஜெபித்த பிள்ளைகளை ஆஸ்வதியும். ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்கென்று விதைத்திருக்கிற மக்கள், ஜெபித்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதியும். உணவுக்காக கொடுத்த ஜெபித்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், சமைத்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களில் நன்மையும் ஆண்டவரே கிருபையும் தொடரட்டும் சுவாமி. எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல பாரங்களை. அல்லேலூயா.